நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈஸ்வரடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமைய திருத்தொண்ட தொகுமன் படைத்த திருவாளன் வாசமுதன்மன் கழல் வழங்க வந்த பிறப்பை வணங்கும் தூக்குசே திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லவரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிடாரடி சென்னையில் எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் பழையமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் பெரும் கருணை நாயகருடன் அவினாசி அவருடைய திருப்படி தாமர்களை மனோவலி மைகளாலை வணங்கி பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருப்படி தாமர்களின் கண்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கணியாருடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரியர் பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் மனம் மொழி மைகளாலை வணங்கி வருகின்றேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, தொண்டு புராணத்தில் கணப்ப நாயனார் பெருமானிடத்திலே பூசை செய்கின்ற ஒரு நிலையை பற்றி நாம் சிந்திச்சுட்டு இருக்கிறோம். கணப்ப நாயனாருடைய பூசையில் சேக்கலன் பெருமான் சிவகோசரியாருடைய பூசையில் கணப்ப நாயனாருடைய பூசையை வகைப்படுத்தி சொல்லுகின்ற பொழுது சிவகோசரியார் செய்கின்ற பூசை இறைவன் அறிவித்த பூசை என ஆகம முறைப்படி அவருக்கு அறிவித்து ஆகம முறைப்படி அவர் பூஜை பண்றார். எய்தியசி ராகமத்தில் இயம்பிய பூசனைக்கு ஏற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டணைந்தார் மைதலையும் கண்டத்து மனைவருந்தை வழிபாடு செய்து வரும் அவனுடைய முனிவர் சிவகோசரியர் என்று சொல்லி சேக்கலார் பெருமான் இந்த சரியத்தில் சொல்றார். இப்ப இறைவன் தான் ஆகம சொன்னது, ஆகமத்தை சொன்னது யாருன்னா சிவபெருமான் தான். உமையம்மைக்கு சொல்றார், திருக்குறள் மனத்துல வருது. ஆகமத்தில் என்ன இருக்குது அப்படின்னா சிவபூசை தான் இருக்கு. சிவபூசை எப்படி செய்யணும், சிவபூசை என்னென்ன வேணும் அப்படிங்கறதெல்லாம் ஆகமத்தில் இருக்கு. அந்த ஆகமத்தில் சொல்லப்பட்டதா ரெண்டு சொல்றார். எய்தியசி ராகமத்தில் இயம்பிய பூசனைக்கு ஏற்ப கொய்த மலரும் புனலும் அப்படிங்கிற மலரும் புனலும் நீரும் பூவும் இருந்தா போதும், பூஜை முடிச்சுக்கலாம். மற்ற திறமை இருந்தா செய்யலாம், இல்லாத போனா பரவாயில்ல. அதனால பூவும் நீரும் கண்டிப்பா பூசைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது மாதிரி வழிபாடு செய்து வந்தவர் சிவகோசரியார். கண்ணப்ப நாயனார் எப்படி வழிபாடு செஞ்சாருன்னா அவர் அறிந்த பூசை, அவருக்கு என்ன தெரியுமோ அது மாதிரி செஞ்சார். பெருமானுக்கு அமுதை எல்லாம் கறி அமுதெல்லாம் வச்சு படைத்தார். தலையில செருகி கொண்டு வந்த மலரை பெருமானுக்கு சாற்றினார். அதே மாதிரி தன்னுடைய செருப்பணைந்த திருவடியை தூக்கி பெருமானுடைய தலைமையில் இருக்கிற மலர்களை எல்லாம் அகற்றினார். ஆனா இதெல்லாம் சாமி என்ன சொல்றாருன்னா சிவகோசரியாருக்கு சொல்லுகின்ற பொழுது அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாமி என்று சொல்லிட்டார். அவன் செய்யறதெல்லாம் எனக்கு இனிமையான செயல் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல ஒன்னும் கிடையாது. 5 நாட்கள் அதெல்லாம் அனுசிதமாக நினைத்த சிவகோசரியார் இப்ப எப்படி இருக்கிறார் அப்படின்னா சிவபெருமானே எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு பிடித்த செயல் சொல்லிட்டாரு. அதனால அதையெல்லாம் அப்புறப்படுத்துறாரு. எப்பொழுதும் போல கோயில் எல்லாம் நல்லா கழுவி விடுறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா முதல்ல இருந்த அந்த மன இருக்கம் இல்லை. ஏன்னா சாமியை வந்து கனவுல சொன்னதுனால அந்த ஒரு மன தாங்கலுக்கு இல்லை. அதனால 6வது நாள் பூஜை முடிச்சுட்டு அவர் போயிட்டார். இப்ப 6வது நாள் பூஜைக்கு கணப்ப நாயனார் என்ன செய்யறாருன்னா அமுது எடுத்து வருவதற்காக செல்லுகிறார். போயிட்டு வருகின்ற பொழுது பல சகுனங்கள் எல்லாம் இதெல்லாம் சென்ற வகுப்புல நாம் பார்க்கணும் இல்லைங்களா. பல சகுனங்கள் எல்லாம் நடக்குது. அதாவது ஒரு பறவைகள் எல்லாம் இறந்து கிடக்கிறது, அப்புறம் ஒரு சில பறவைகள் எல்லாம் கத்தி கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் கெட்ட சகுனங்கள். இந்த தீய சகுனங்கள் எல்லாம் இருக்கிறதுனால சாமிக்கு ஏதாவது ஆயும்னு பயந்துக்கிறார். தனக்காகவும் நினைக்கல அவரு. சாமிக்கு ஏதாவது அபசுமனமா ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லி நினைச்சிட்டு வர்றாரு. நினைச்சிட்டு வர்ற மாதிரியே பார்த்தா இறைவனுடைய கண்ணில் இருந்து அப்படியே நீர் வடிகிறது, குருதி வடிகிறது. குருதி வடிகிறத பார்த்துட்டு ரொம்ப மனசு சங்கடப்படுறார். என்னென்னமோ செய்து பார்க்கிறார், குருதி நிக்கல. அதான் சொல்ற, பாவியன் கண்ட வண்ணம் பரமனார் கடுத்தது என்ன, ஆவியின் இனிய எங்கள் அத்தனார் கடுத்தது என்ன, மேவினார் பெரிய மாட்டார் உணனாருக்கு அடுத்தது என்ன. சாமி இது வரைக்கும் நல்லா இருக்குது, இந்த பாவியினுடைய கண் பட்டதுனால சாமிக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு என்று சொல்லி ரொம்ப வருந்துகிறார். அப்படி வருந்துகின்ற பொழுது அவர் வந்து நிறைய அந்த மூலிகைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து பிழிந்து அப்படியே அந்த கண்ணில் அப்புறாரு. எது செஞ்சும் அது வந்து நிக்கல. அப்படி நிக்காதனால என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு பழமொழி நினைவுக்கு வருது. ஊனுக்கு மருந்து ஊன் என்று சொல்லக்கூடிய பழமொழி. ஒரு ஊன் ஒரு உறுப்பு உடம்புல இருந்து போயிடுச்சுன்னா வேற ஒரு உறுப்பு எடுத்து வச்சு அதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இது அவருக்கு அந்த காலத்திலேயே அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதனால அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார்.
அப்படி அந்த நினைவுக்கு வருகின்ற பொழுது அதை செய்து காட்டுறார் பெருமாள். தன்னுடைய கண்ணை பெயர்த்து இறைவனுடைய கண்ணுல அப்ப போறார். அதான் இந்த பாட்டு 173வது பாட்டு. அதாவது இருக்கிற உறுப்புகள்லயே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்புன்னு பார்த்தா கண்ணு தாங்க. கண்ணுக்கு மேல ஒரு உறுப்பு நம்ம சொல்லவே முடியாது. உடல் உறுப்புகள் கையோ காலோ ஏதோ ஒண்ணு இல்லாத இருந்தாலும் கூட பாத்துக்கலாம். ஆனா கண்ணு 2 கண்ணு இல்லைன்னு வச்சுக்கங்களேன், இந்த உலகத்துல நாம எப்படி வாழ முடியும் அப்படிங்கறத நினைச்சு பார்க்கணும். ஆனா அவர் அதெல்லாம் நினைக்கல. ஒரு கண்ணை பெயர்த்து அப்புறம் இன்னொரு கண்ணு இருக்குது அப்படிங்கிற தைரியத்துல அப்படின்னாருன்னு சொன்னாலும் கூட 2வது கண்ணையும் பெயர்த்து அப்ப முப்படுவார். 2 கண்ணையும் அப்படின்னா நமக்கு கண்ணே இல்லையேங்கிறதெல்லாம் அவர்லாம் நினைக்கல. அது இறைவனுக்கு அந்த ஒரு வைத்தியம் செய்தாகணும். இறைவனுடைய கண்ணுல வரக்கூடிய அந்த குருதியை பார்த்து அவரால் சும்மா இருக்க முடியல. அது சிவலிங்க திருமேனியா அவர் பார்க்கல. அதை எப்படி பார்க்கிறாருன்னா ஒரு உயிருள்ள பொருளா பார்க்கிறார். ஒரு உயிருள்ள பொருளா பார்த்து நம்ம தலைவனுக்கு நம்முடைய ஒரு பெருமானுக்கு இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி வருந்தி இப்ப என்ன செய்ய போறாருன்னா ஒரு அம்பை எடுத்து தன்னுடைய கண்ணை பெயர்த்து சாமியுடைய கண்ணில் அப்ப போறார். ஆமா, வலது கண்ணை பெயர்த்து அப்புறார். அதான் இந்த பாட்டு. அதாவது இந்த கண்ணை அப்புறதுனாலதான் அவருக்கு பேரு கண் அப்பர் அப்படின்னு பேரு. அவருடைய பேர் தின்னனார் இல்லைங்களா? கண்ணை பெயர்த்து அப்பையதுனாலதான் அவருக்கு பேரு கண்ணப்பர். இனிமேல் தான் கண்ணப்பர் ஆக போறாரு. இதுவரைக்கும் அவருடைய பெயர் என்னன்னா கண்ணப்பர் கிடையாது, தின்னனார் தான். சாமிக்கு கண்ணை அப்பியதுக்கு பிறகு இறைவனே சொல்லுவதுதான் கண்ணப்ப அப்படின்னு சொல்லி அது கடைசியா தான் சொல்றாரு. இதற்கினே என்கண் நம்பால் இடர்ந்து அப்பின் எந்தையான் கண்ணதற்கு இது மருந்தாய் புன்னீர் நிற்கவும் அடுக்கும் என்று மதத்தெருமுள்ளத்தோடு மகிழ்ந்து முன் இருந்து தங்கம் முதல் சரணம் அடுத்து வாங்கி முதல்வதம் கண்ணில் அப்ப. முதல் சரணம் ஒரு அம்பை எடுக்கிறார். அவர் ஒரு அம்பை எடுத்து தன்னுடைய கண்ணை பெயர்த்து சாமியுடைய கண்ணுல அப்புறம் இப்ப 2 கண்ணு, ஒரு கண்ணு இருக்கு. ஒரு கண்ணு இல்லைன்னா இன்னொரு கண்ணு இருக்கிறதுனால எந்த இடத்துல அப்புறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அதனால கண்ணை பெயர்த்து அந்த இடத்துல அப்படி அப்பிடுறது. 2வது கண்ணை பெயர்த்து அப்புகின்ற பொழுதுதான் காலத்துக்கு அடையாளத்துக்கு வச்சுக்குவார். அந்த செருப்பணிந்த திருவடியை தூக்கி சாமியினுடைய கண்ணு இருக்கிற இடத்துல, ஏன்னா 2வது கண்ணை பெயர்த்து அப்புறம் பொழுது தெரியாது இல்லையா? அதனால அந்த இடம் தெரியணுங்கிறதுக்காக அப்படி செய்ய போறாங்க. இப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா அப்படியே இதை மருந்து செய்ததற்காக எனது கண்ணை அம்பினாலே தோண்டி அப்பினால் என் பெருமானாரது கண்ணில் நேர்ந்த நோயினுக்கு இது மருந்தாகி ஏன்னா ஊனுக்கு மருந்து ஊன் தானே, அதனால என்னுடைய கண்ணை பெயர்த்து பெருமானுடைய கண்ணில் அப்பினா அது நின்று போயிடும் அப்படின்னு நம்புறாரு. அதனால என்ன செய்யறாரு அப்படின்னா அதனால் புண்ணின்று போதுகின்ற குருதிநீர் வராமல் நிற்கவும் கூடும் என்று எண்ணி கலித்து எழுகின்ற உள்ளத்தோடு, அதாவது அதை எப்படி செஞ்சார் அப்படிங்கறது ரொம்ப முக்கியங்க. கலிப்பு அப்படின்னா மகிழ்ச்சியோட செய்யறாரு. பெருமானுக்கு நம்ம எந்த ஒரு தொண்டு செஞ்சாலும் கூட எப்படி செய்யணும்? மகிழ்ச்சியோடு செய்யணும். எல்லாரும் செய்யறாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாம் அதை பண்றா இதை பண்றா அதனால நானும் பண்றேன் அப்படியெல்லாம் தேவையில்லை. உங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சா போதும். ஒரு கற்பூரம் தான் என்னால வாங்க முடியும்னா கற்பூரம் வாங்கலாம். 1 லிட்டர் எண்ணெய் வாங்கி சுத்தமான எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம்னா எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். இந்த தீப எண்ணெய் அப்படிங்கறதெல்லாம் எண்ணெயே இல்லைங்க. சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கணும். இறைவனுக்கு நீங்க 1 லிட்டர் கொடுக்கறது 1/4 லிட்டர் கொடுத்தாலும் சரி. ஆமா, சுத்தமான எண்ணெய் வாங்கி கொடுக்கணும். நல்லெண்ணெய் தான் இருக்கிறதுல உயர்ந்த எண்ணெய். அதுக்கு பேரே எள் நெய் இல்லைங்களா? எள்ளில் இருந்து வரக்கூடிய நெய். நீங்க நெய் தீபம் போட்டா உங்களுக்கு என்ன பலனோ அதே பலன் நல்லெண்ணெயில் இருக்கு, சுத்தமான நல்லெண்ணெயில் இருக்கு. அதனால நீங்க தீப எண்ணெய்ன்னு சொல்றதெல்லாம் எண்ணெயே கிடையாது. அதெல்லாம் எப்படிங்க? ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் 400 ரூபாய்க்கு விற்கிற பொழுது அவன் எப்படி 100 ரூபாய்க்கு உங்களுக்கு எண்ணெய் கொடுக்க முடியும்? 100 ரூபாய் கொடுத்தா அப்புறம் அதுக்கு தகுந்த மாவுக்கு தகுந்த பணியாரம் தானே கிடைக்கும். அது மாதிரிதான் மாவுக்கு தகுந்த பணியாரம் தான். அதனால அவனை சொல்லி குற்றம் இல்லை, நம்ம விலை கம்மின்னு சொல்லி வாங்குறோம். ஆனா கொஞ்சமா போட்டாலும் பரவாயில்ல. நீங்க 4 தீபம் ஏத்துறதுக்கு 1 தீபம் ஏத்துக்க சுத்தமான நல்லெண்ணெய். அதே மாதிரி கெட்டு போன எண்ணெய் சாமிக்கு பயன்படுத்த கூடாது. ஆமா, இருக்கிறதுலயே சாமிக்கு ஒரு நைவேத்தியம் செய்யறீங்க, பொங்கல் செய்யறீங்கன்னா நீங்க என்ன அரிசி சாப்பிடுறீங்களோ அந்த அரிசியில செய்யணும். உயர்ந்த அரிசியா பார்த்து வாங்கணும். ரேஷன் கடையில வாங்குறதெல்லாம் சாமிக்கு பொங்கலுக்குன்னு சொல்லி வைக்க கூடாது. ரேஷன் கடை அரிசி நீங்க சாப்பிடுங்க. சாமிக்கு நல்ல உயர்ந்த ரக அரிசியா வாங்கி போடணும். ஒரு அடியார் பவானியில் இருந்தார், ரொம்ப வசதி இல்லாத, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர். அவர் போய் யாராவது அடியாருக்கு வந்தாங்கன்னா எப்படி கேட்பாருன்னா கடையில போய் உயர்ந்த ரக கோதுமை மாவா கொடுங்க பாருங்க. அடியார்களுக்கு போடணும், அது பூரி போடணும்.
அதுல உயர்ந்த ரக கோதுமை மாவு எந்த இருக்கிறதுல எது ரொம்ப நல்ல மாவோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப சாமிக்கு எப்படி செய்யணும்னு பாத்துக்கங்களேன். அதனால கெட்டு போன பொருள் இறைவனுக்கு பயன்படுத்த கூடாது, சுத்தமான எண்ணெய் தான் போடணும். இப்படியெல்லாம் சில இது நம்ம இருக்கு. அதிகமா வேண்டாம், கம்மியா பயன்படுத்தினாலும் போதும். வீட்டிலேயே நம்ம தீபம் போடுற பொழுது நல்லெண்ணெயில போடணும், அது மாதிரி இழுப்ப எண்ணெயில போடலாம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப இது கொஞ்சம் ரேட் அதிகம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கம்மியா பயன்படுத்திக்கலாம் நம்ம. ஆமா. இப்ப நாயனார் அதை என்ன செய்யறாருன்னா முதற்சரம் எடுத்து வாங்கி அப்படின்னா ஒரு அம்பை எடுத்து அந்த கண்ணில் இருக்கக்கூடிய தன்னுடைய கண்ணை பெயர்த்து இன்னொரு பெருமானுடைய கண்ணில அப்புறம் இதான் அவர் செய்தது. அதை சொல்றாரு. அதை ஊன்றி தோண்டி எடுத்து கையில் வாங்கி முதல்வராது கண்ணில் அப்ப அப்படின்னாரு. ஏதாவது கழித்து எழுகின்ற உள்ளத்தோடு மகிழ்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது மதத்தெடும் உள்ளத்தோடுனா என்னமோ செஞ்சா நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கணும் அவர் செய்யல. சாமியினுடைய கண்ணில் இப்படி ரத்தம் வரலாமா, அந்த மகிழ்ச்சியோட செஞ்சாங்க. இந்த மகிழ்ச்சியோட செய்யறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப எந்த ஒரு தொண்டு செஞ்சாலும் மகிழ்ச்சியோட செய்யணும். இல்லைன்னா செய்யாம விட்டுறணும். யார் நம்மளை செய்ய சொல்லி கேட்கிறாங்க. அதனால மகிழ்ச்சியோட செய்யறார். மதத்தெனும் உள்ளத்தோடு மகிழ்ந்து முன் இருந்து தங்கள் முதற்சரம் அடுத்து வாங்கி முதல் கண்ணில் அப்ப அப்படின்னா அப்படி மகிழ்ச்சியோட அந்த கண்ணை பெயர்த்து அவருக்கு முழுசா நம்புறாரு. இந்த கண்ணை பெயர்த்து அந்த கண்ணில் அப்பனா ரத்தம் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லி நம்புறாரு. ஆமா, ஊனுக்கு ஊன் என்ற அந்த முதல்ல தெரிஞ்சதை வச்சு செய்யறாரு. என் கண் இடந்த அப்பின் கண்ணாகி ஊன் வேண்டும் அதற்கு மான் முதலுடைய கொண்டு அவற்றின் கண்ணை தோண்டி அப்பலாதுமே எனின் அது தாமதப்படுதலோடு இறந்த பிராணியின் அங்கமாதலின் சூடுதல் நின்று. அதாவது பாருங்க, வேறொரு பிராணியினுடைய கண்ணை பெயர்த்து அப்பனா என்ன ஆகுன்னா அந்த அளவுக்கு காலதாமதம் ஆகிறது அவருக்கு விரும்பல. உடனடியா நிறுத்தணும். அதனால இப்பவே எல்லா பக்கம் தேடிட்டு ரொம்ப நேரம் ஆகி போச்சு. அப்புறம் இன்னொன்னு, ஒரு பிராணியை கொன்று அதனுடைய கண்ணை கொண்டு வந்து அப்புறம் வரைக்கும் அந்த கண்ணுடைய சூடு தணிஞ்சிருமா, அதனால அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அப்பவே அவர் நினைச்சிருக்கிறார். அதாவது கொடுக்கத்தக்க கண்ணையுடைய தாம் பக்கத்தில் இருப்ப வேறெங்கும் அதனை தேட வேண்டுதல் என்று துணிந்தார். நமக்கு 2 கண்ணு இருக்குல்ல, ஒரு கண்ணை பெயர் தப்புனா போது, சரி இன்னொரு கண்ணுல குருதி வந்தா இன்னொரு கண்ணை பெயர் தப்புனா போது, பெண்ண சாமிக்கு இல்லாத நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறாரு. அதான் நமக்கு அவருக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. அதான் யாக்கை தன் பரிசு அற்ற நிலையில் இருந்தார்கள். அதாவது உடம்பு தன்னுடைய உடம்பு அப்படிங்கிற நிலையிலேயே அவர் இல்ல. இப்போ எல்லாமே சிவபெருமானுக்கு, எல்லாமே சாமிக்கு தான், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அதை தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாலே. இந்த திருவாரூர் தேவாரத்துக்கு அவரு அதுதான் அவரைத்தான் உதாரணமா சொல்ல முடியும். தன்னை மறந்தார், தன்னுடைய நிலையில இப்ப இல்ல, எல்லாமே சிவபெருமானுக்கு தான். அதனால முன்னாடி வரலாமே, இடம் இருக்குது நிறைய. முன்னாடி வாங்க, இந்த பக்கம் வாங்க, முன்னாடி வாங்க. என் கண் அப்படின்னா ஞானேந்திரங்கள் 5 இருக்கு மாதிரி தலையே என் சான் உடம்பின் முதன்மை பெற்றது. 8 சான் உடம்புல முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா கண்ணு தானுங்க. கண்ணுக்கு மேல ஒரு பொருள் சொல்லவே முடியாது. வைந்திரலும் செய்மையிலும் சென்று இயைந்து அறிதலால் கண் சிறந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு இறைவனது கல்லின் என்றும் போந்த முருகவேலனது அருளால் போந்தவன் தினநாராதலின் கண் கொடுத்தல் முறையே என்ன சொல்றாருன்னா, முருகப்பெருமான் எப்படி உதயமானார்னா பெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து உதயமானவர் முருகன் இல்லைங்களா. நெற்றிக்கண்ணில் இருந்து உருவமாகி 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்ததான் முருகப்பெருமான். அப்படி சிவபெருமானுடைய கண்ணிலிருந்து உதயமான முருகப்பெருமானை வழிபாடு செய்து பிறந்தவர் தான் தினனார். தினனார் அவர் ரொம்ப நாள் குழந்தை இல்லை நாகனுக்கு இல்லையா. நாகனுக்கு குழந்தை இல்லாம என்ன செஞ்சார்னா முருகப்பெருமானை நோக்கி பராய்க்கடன் செய்தார். நிறைய வேண்டுதல் செஞ்சாங்க. வேடர்கள் குலதெய்வமாக வைத்து வழிபாடு செய்வது முருகப்பெருமான. அது மலை தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் கூட முருகன் தான் அவங்களுக்கு வழிபடு கடவுள். அப்படி முருகப்பெருமான வழிபாடு செய்ததுனால அதனால் பிறந்த தினனார் கண்ணை கொடுத்தல் முறையே என்று சொல்லி உரையாசிரியர் சொல்றார். நிற்க வடியாமல் நிற்கவும் கூடும். இதை பெயர்த்து அப்பனா நின்றோம் அப்படின்னு சொல்லி நம்புறார். மதத்தலும் களிப்புற்றதனால் எழுகின்ற மதத்தலம் மகிழ்தல் ரொம்ப மகிழ்ச்சியோட செய்யறார். அதைய முன்னிருந்து திருமுன் வீற்றிருந்து என்று சொல்லி
சொல்றாரு. அப்படி முன்னாடி மருந்துகள் எல்லாம் வார்த்தாரு, நிக்கல. அதனால தன்னுடைய கண்ணையவே பெயர்த்து அப்படி இருக்கிறார். தங்கன் முதல் சரம் என்று சொல்லி சொல்றார். தின்னப்பனாரை கண்ணப்பனாராக ஆக்குவதற்குரியபடி வலது கண்ணை தோண்டியும் இடது கண்ணை தோண்ட ஊன்றியும் உதவிய சிறப்பு என்று சொல்லி ஒரு தனி பகலி என்று சொல்லி, பகலின்னா அம்பு, அந்த அம்பின் மூலமாகத்தான் கண்ணை தோண்டி எடுக்கிறார். சரம் அடுத்தல் அம்பினை ஊன்றுதல் என்று சொல்லி சொல்றாரு. சரி, இப்ப பெயர்த்து அப்பிட்டாரு. அப்புறம் அவர் நினைச்ச மாதிரியே அந்த குருதி நின்றுச்சு. அவர் என்ன நினைச்சாரோ அது நின்றுச்சு. இப்ப அவருக்கு இருக்கிற சந்தோஷத்தை சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க. இப்ப இருக்கிறது ஒரு கண்ணு தான். ஆனா அவர் பெற்ற மகிழ்ச்சி இருக்குது பாருங்க. ஒரு கண்ணு தான் இப்ப இருக்குது, ஒரு கண்ணு அவருக்கு இல்ல. ஒரு கண்ணு தான் சாமிக்கு அப்பியாச்சு. ஒரு கண்ணோட அப்படி எப்படி குதிச்சாராம் சேக்கிழார் பெருமான். அவன் மகிழ்ச்சி துள்ளி குதிக்கிறார். சொல்றார், நின்ற செங்குருதி கண்டார், நிலத்தில் நின்று ஏறப்பாய்ந்தார், குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார், கூத்தும் மாடி நன்று நான் செய்த இந்த மதியன நகையும் தோன்ற ஒன்றிய கலைப்பினாலே உண்மத்தர் போலமிக்கார். ஒரு கண்ணில் இந்த மாதிரில யாராவது செய்ய முடியுமா? எனக்கு ஒரு கண்ணு போச்சே, ஒரு கண்ணு போச்சே, ஒரு கண்ணு போச்சே, நம்ம அப்படியே நொந்து நூலாயிருவோம் இல்லையா? ஆனா பாருங்க, குருதி நின்றுச்சு சாமியினுடைய கண்ணுல. நின்ற செங்குருதி கண்டார், நிலத்தில் என்று ஏறப்பாய்ந்தார், அப்படி எட்டி குதிக்கிறார். அப்புறம் சொல்றார், தன்னைத்தானே தன்னுடைய தோலை தட்டுகிறார். நான் நல்ல ஒரு காரியம் செஞ்சிருக்கிறேன், நன்று நாள் செய்த இந்த மதி அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோலை தட்டிக்கிறாரு. அவர் தன்னைத்தானே பாராட்டுகிறார். ஆமா, ஏன்னா அத்தனை செஞ்சு நிக்கல. அத்தனை மருந்துகள் எல்லாம் பிழிந்து அப்பி நிக்காத குருதி நின்ற உடனே அவருக்கு ஒரு கண்ணு போயிருக்குங்கிறதெல்லாம் இல்லப்பா. ஒரு கண்ணோட தான் இருக்கிறங்கிற உணர்வும் அவருக்கு இல்ல. அதனால சொல்றாரு பாருங்க, அதான் நன்று நான் செய்த இந்த மதியன நகையும் தோன்ற. சிரிக்க முடியுமா நம்மளால? சிரிச்சிருக்காரு கண்ணப்பங்க, எட்டி குதிச்சிருக்கிறாரு, தோலை தட்டி அப்படியே ஆரவாரம் செஞ்சிருக்கிறாரு. நகையும் தோன்ற, சிரிப்பு வேற வருது. நமக்கு கொஞ்சம் ஏதாச்சுனாவே, ஒரு முள்ளு குத்துனாவே சிரிக்க முடியாது நம்மளால. ஒரு பாருங்க, நமக்கு அவங்களுக்கும் நாயன்மார்களுக்கும் எவ்வளவு வேறுபாடு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அன்பு அப்படிங்கிறது, பெரியவங்களுடைய அன்பு அப்படிங்கிறது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியும். நகையும் தோன்ற ஒன்றிய கலிப்பினாலே மீண்டும் மீண்டும் கலிப்புன்னா மகிழ்ச்சி. அப்படியே அந்த ஒன்றிய கலிப்பினாலே உண்மத்தர் போல மிக்கார் என்று சொல்லி, அப்படியே உண்மத்தர் போன்ற நிலையில் மிக்கவராயினார். நின்ற செங்குருதி கண்டார், குருதி வெளிவராத நிலைமையை கண்டார். அதில் செங்குருதி நின்றது கண்டார் என்று சொல்லி, அப்படி அவர் வெச்ச உடனேயே ரத்தம் நின்றுச்சு. அதனால நிலத்தினின்று ஏறப்பாய்ந்தல், இங்கு கூறி ஏறப்பாய்தல், தோல் கொட்டுதல், கூத்தாடுதல், நகை தோன்றுதல், உண்மத்தர் போராதல் எனவே பெருமகிழ்ச்சியால் வெளிப்பட காணும் உடற்செயல்கள். முன் குருதி கண்ட போது மனமும் மெய்யும் ஒலியும் முடங்கி மயங்கி சோர்ந்து நிலத்தினை பதைத்து வீழ்ந்தார். முதல்ல சாமியினுடைய கண்ணில் இருக்கக்கூடிய ரத்தம் பண்றதுக்கே அப்படி மயங்கி விழுந்தாரு. கொண்டு வந்த பொருள் பூரா நிலத்துல கீழே சிந்திருச்சு. ஆனா இப்ப தனக்கு கண்ணு இல்ல, மகிழ்ச்சியா இருக்கு. இது எப்படி பாரு, நமக்கெல்லாம் செட் ஆகுமான்னா நம்மளுக்கெல்லாம் ஆகுது இல்லைங்களா? கணப்பு நாயனா இருக்குதான் ஆகுது. சாமியினுடைய கண்ணுல குருதியை பார்த்த உடனே அப்படியே பதைத்து போய் கீழே விழுந்தார் இல்லைங்களா? ஒண்ணுமே செய்ய முடியல, அவரால் எழுந்திருக்கவே முடியல. அது அவர் சரி பண்ணிக்கிறதுக்கே நீண்ட நேரம் ஆச்சு. ஆனா இப்ப தனக்கு கண்ணு இல்ல, ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறார். அதுதான் நாயனாருடைய ஒரு நிலத்தில் நின்று ஏறப்பாய்ந்தார் என்று சொல்லி சொல்றார். ஏறப்பாய்ந்தார், அப்படி வேகமா உயர குதிக்கிறாராம். நம்ம குன்றன வளர்ந்த தோள்கள் கொட்டினார். அப்படி குருதி கண்ட போது கையில் சிலையுடன் ஊனும் சிதறை வீழ்த்தி தோள்கள் மெலிந்தனர். குருதி நிற்க காணும் மகிழ்ச்சி மிக அவை குன்று போல வளர்ச்சி பெற்றன. அப்ப தோலெல்லாம் ரொம்ப குறுகின மாதிரி இருந்தாராம். இவருடைய தோலெல்லாம் குன்று போல இருக்குதான். அந்த ரத்தம் நின்ற உடனே அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை. அதனால அந்த குன்று போல் இருக்கக்கூடிய தோள்களை கொட்டி கூத்தாடினார் என்று சொல்லி சொல்றார் சேக்கிழார் பெருமாள். குன்றன வளர்ந்த தோள்கள் கொட்டினார் என்று சொல்லி அது சொல்றார். மெலிந்த தோள்கள் இப்ப வளர்ந்த தோள்கள் ஆயிடுது என்று சொல்லி சொல்றாரு. கூத்துமாடி தம்மை மறந்து கூத்தாடுதல், இது மிக்க மகிழ்ச்சியின் விளைவு. கும்பிடுதலும் தட்டமிடுதலும் கூத்தாடுதலும் உவகை மிகுதியில் நிகழும் மெய்ப்பாடுகள் என்று சொல்லி சொல்றார். இது 12ஆம் சூத்திரத்தில் இருக்கு, சைவ சித்தாந்தத்தில் 12ஆம் சூத்திரத்துல இருக்கு. ஆசையோடும் அரணடியார் அடியாரை அடைந்திட்டு
கூசி மொழிந்து அருஞான குறியில் என்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரிய என்று சொல்லி சிவஞான சித்தியார். அடியார்களை பார்த்தா சிவன் அடியார்களுக்கு அப்படி ஒரு ஆசையா இருப்பாங்களாம். திருநீர் பூசன் அடியார்களை பார்த்தா அப்படியே அவங்க பின்னாடியே போலான்னு நினைப்பாங்களாம். ஆசையோடும் அரண்டியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் முன்கருமமாக செய்து கூசி மொழிந்து அருஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரிய என்று சொல்லி சித்தியார் சொல்லு. அது யாரை பார்த்தா வரும்? அடியார்களை பார்த்தா வரும். இப்ப நாயனாருக்கு அவர் செய்த செயல் பெருமானுடைய கண்ணில் குருதி வராத நின்னத உடனே அவர் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாரு. அப்பர் சாமிகளுக்கு கைலை காட்சியை பார்த்து அந்த ஒரு மகிழ்ச்சி வந்தது. திருவையாறுல வருது பாருங்க, ஆடி அமாவாசைக்கு அடுத்த மாசம் ஆடி மாசம் வருது இல்லையா, ஆடி அமாவாசைக்கு கைலை காட்சி. எல்லாரும் அதாவது அடியாறுகளை நிறைய பேருக்கு ஒரே இடத்துல பார்க்கணும்னா கைலை காட்சிக்கு போகணும். திருவையாறு கைலை காட்சிக்கு போகணும். அப்போ கைலாயத்துல மூழ்கி அந்த மானசரோவர்ல எங்க எந்திருக்கிறாரு? இங்க திருவையாறு குளத்துல எந்திருக்கிறார் இல்லையா, அந்த காட்சியை பார்க்கிறார். கைலாயத்துல சாமி என்ன காட்சியோ அதே காட்சி அப்படியே கிடைக்கிறது. நம்ம கைலாயம் ரெண்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தோம் சொல்றார் சேக்கிழார் பெருமான். கைலாயம் ரெண்டு, வடக்கொன்னு தெற்கொன்னு. அந்த மாதிரி அந்த வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேருள்ளி பவல வெப்பனை இடப்பாகம் கொள்ளு மாமலை யாருடன் கூட வீட்டிருந்த வல்லாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார் அப்படின்னு. அப்படி இந்த கைலாயத்துல கண்ட காட்சி நீங்க திருவையார் போயிட்டு வந்திருக்கு இந்த வருஷம், கண்டிப்பா போயிட்டு வாங்க. கையில காட்சி அங்க பாக்குறது இங்க பார்க்கணும். அது உங்களுக்கு கரெக்டா போயிட்டு ஒரே மாசத்துல வருது. கண்டிப்பா போயிட்டு வந்து மதியம் போயிடணும். நீங்க எப்பொழுதும் அங்க அந்த இரவு காட்சி மட்டும் இல்ல, குளத்திலிருந்து எந்திரிக்கிறது பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இரவு நிகழ்ச்சிக்காகத்தான் பெரிய அளவுக்கு கோயில் உள்ள வச்சு பண்றாங்க. அது இப்ப நைட் 10 மணிக்கு மேல ஆகி போயிருது. அது சன்னிதானங்கள் அவங்க எல்லாத்தையும் வர சொல்லி அவங்க பெரிய விழா மாதிரி பண்றாங்க. மதியம் 11 மணிக்கு 10 to 11 அந்த குளத்திலிருந்து சாமி தீர்த்தவாரி வருவாரு. குளத்திலிருந்து அந்த இது மூவிலை சோளத்தை மேல எடுப்பாங்க பாரு, அதுதான் கைலை காட்சி. அதுதான் நீங்க பார்க்க வேண்டியது. குளத்திலிருந்து மேல எந்திரிச்சோம்னா அப்பர் சாமிகளுக்கு இறைவன் காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சியை அவர் கண்ட பொழுது இந்த மகிழ்ச்சி அடைந்தார். கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு எதிர் விழுந்து எழுந்து மெய் குடைந்து மெய் குடைந்து அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் தொண்டனாருக்கு அங்கு நிகழ்ந்தது யார் சொல்ல வல்லார் அப்படிங்கிற. யாருக்கு? அப்பர் சாமிகளுக்கு நிகழ்ந்தது சொல்றாரு. கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு எதிர் விழுந்து எழுந்து மெய் குடைந்து அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் தொண்டனாருக்கு அங்கு நிகழ்ந்தது யார் சொல்ல வல்லார். அந்த ஒரு ஆனந்தத்தை இப்ப ஒரு கண்ணோட யார் அனுபவிக்கிறார்? கணப்பனார் அனுபவிக்கிறார். அதுக்காக சொல்ல வரும். அப்படி நான் செய்த இந்த மதி நன்று அப்படின்னார். அப்படின்னா நான் செஞ்ச இந்த ஒரு செயல் இருக்குது பாரு, இது உண்மையிலேயே நல்ல செயல் என்று தன்னைத்தானே பாராட்டிக் கொள்வார். ஒன்றிய கலைப்பினாலே உண்மத்தர் போல பொருந்திய முன்னிருந்த சோகமும் கவலை நீங்க இப்பொழுது இந்த கலைப்பினாலே மகிழ்ச்சியினாலே உண்மத்தர் போல என்று சொல்றார். உண்மத்தர் அப்படின்னா மதம் மிக்கவர், நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கிறார் என்று சொல்றார். இப்ப இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது அவருக்கு கொஞ்ச நேரம் தான். மீண்டும் இன்னொரு கண்ணில சாமி திருவுருள் செய்யறார். குருதி வருவது போல இப்ப வலது கண்ணில குருதி நின்றுச்சு. சாமி என்ன செய்யறது? இப்போ இடது கண்ணிலையும் குருதி வருவது போல செய்யறாரு. கொஞ்சம் வருத்தப்படுவாரு. அவளை கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு மருந்து கை கண்டேன், என்ன மருந்து கண்டுபிடிச்சாச்சு, கவலை இல்லை, இன்னொரு கண்ணு இருக்குல்ல, அதனால கவலை இல்லை, மருந்து கை கண்டேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறார். கொஞ்சம் வருத்தப்பட்டாரு, அப்புறம் மீண்டும் மகிழ்ச்சி அடைச்சு. வள தெருக்கண்ணில் தங்கன் அப்பிய வள்ளலார்தம் நலத்தினை பின்னும் காட்ட நாயனார் மற்றை கண்ணின் உலப்பில் செங்குருதிவாய கண்டனர் உலகில் உலகில் வேடர் குலப்பெரும் தவத்தால் வந்த கொள்கையின் கும்பர் மேலார். வேடர் குலம் செய்த ஒரு பெரிய தவம் கண்ணப்பநாயனார் அவதரித்தார். காணவர் குளவிளங்க தத்தைவால் கருப்பம் நீடார். ஒரு பெரியவங்க அவதானம் செய்யறாங்கன்னா அந்த குலம் தவம் செஞ்சிருக்கணும். ஆமா, காணவர் குளம் விளங்க தத்தைவால் கருப்பம் நீட அப்படின்னு சொல்லிருக்காங்க. வேடுவர் குலம் தவம் செஞ்சிருக்கணுமா கண்ணப்பநாயனார் அவதாரம் செய்யறது. அதே மாதிரி அப்பர் சாமிகளுடைய அவதாரத்தை சொல்லும் பொழுது
குறுக்கையர்தம் குலவிலங்கு அப்படின்னு வேளாளர் குலத்துல குறுக்கையர் அப்படின்னு சொல்லி ஒரு குலம். அந்த குறுக்கையர் குலம் செய்த தவம் அப்பர் சாமியில் அவதரித்தார். வணிகர் குலம் செய்த பெருந்தவத்தால் அவதரித்தது நம்முடைய காரைக்கால் அம்மையார். இப்படி அந்த பெரியவங்க அவதாரம் செய்யக்கூடியது என்னன்னா அந்த குலம் செய்த ஒரு பெரும் தவம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தான் சொல்ற குலப்பெரும் தவத்தால் கொள்கையின் கும்பர் மேலாளர். கொள்கையில எப்படியா அவரு ரொம்ப எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடியவர் என்று சொல்லி சொல்றார். இந்த வலத்திரு கண்ணில் தங்க நப்பிய வல்லடாதம் நலத்தினை பின்னும் காட்டனர். அது சாமிக்கு தெரியும் அவர் எவ்வளவு அன்போடு இருக்கிறாரு அப்படிங்கிறது. நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதான் சொல்றாரு, அவருடைய அன்பை நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு காட்டுறாரு பெருமாள். அதான் சொல்றாரு, தலைவராகிய காலத்தை அவர் வலத்திருக்கண்ணில் தமது வலது திருக்கண்ணிலே தம் வலக்கண்ணை தோண்டி அப்பிய வல்லலாராகிய கண்ணப்ப நாயனாரது நன்றாம் தன்மையை மேலும் காட்டுதல் பொருட்டு அப்படின்னாரு. அவர் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறாங்கிறது சாமிக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனா நாமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமான் காட்டணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் சொல்றாரு, மற்றை கண்ணில் உலப்பில் செங்குருதி வாயை கண்டார் என்று சொல்லி சொல்றார். மற்றை கண்ணில் அது மற்றை கண்ணாகி இடது கண்ணில் இடையராது செங்குருதி வாய்ந்தெளியும்படி செய்தனர். முதல்ல வந்தது வலதுகண். வலது கண் அப்பியாச்சு. இப்ப இடது கண்ணிலையும் ரத்தம் வர மாதிரி பெருமான் காட்டுறாரு. தமது மற்றை கண்ணால் இடது கண்ணை இடையராது செங்குருதி வாய்ந்தெளியும்படி செய்தனர். அப்படியே கண்ணில் அப்படியே ரத்தம் வலிந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகிலே வேடர்களும் செய்த பெருந்தவம் காரணமாக அதில் அவதரித்த கொள்கையினால் தேவரனும் மேலவராயின தினனார் என்று சொல்லி சொல்றார். தேவர்கள் கூட ஒரு கொள்கையோட குறிக்கோளோட இருக்க முடியும். அதை விட மேலானவர் தினனார். தேவர்களை விட பல மடங்கு மேலானவர் தினனார் அப்படின்னு சொல்லி சொல்றார். கண்ண அப்பிய வல்லலார் அப்படின்னாரு. அதாவது வல்லலார் அப்படின்னு என்னன்னாங்க, எதிர்பாராது செய்யக்கூடியவங்களுக்கு பேர் தான் வல்லலார். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்ய பெரிய வள்ளல் ராம அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? வள்ளல்னா என்ன? நான் ஒருத்தருக்கு உதவி செய்யறேன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது நமக்கு செய்வாருன்னு எதிர்பார்த்து செய்யறது ஒரு உதவி இல்லைங்களா? சரி, ஏதோ கஷ்டப்படுறாருன்னு செய்யறோம், இருந்தாலும் என்னைக்காவது ஏதாவது அவங்கனால ஆகும்னு சொல்லி செய்யறது. ஆனா ஒரு சிலர் எப்படின்னா யாருன்னே தெரியாதவங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களால எந்த ஒரு பிரயோஜனம் அவங்களுக்கு இருக்காது, ஆனா உதவி செய்வாங்க. அதுதான் வள்ளலார் அப்படிங்கிறது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யறது. கண்ணப்ப நாயனாருக்கு என்னன்னா, அப்படி பெருமானுக்கு செஞ்சா நமக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும் அப்படியெல்லாம் எதுவும் தெரியாது அவருக்கு. இல்ல நமக்கு சாதாரண ஒரு பிறப்பு முக்தியாவது கிடைக்கும்ல, அதுவும் அவருக்கு தெரியாது. இப்படி எல்லாம் செஞ்சா நமக்கு முக்தி கிடைக்கும், அடுத்த பிறப்பு இருக்கு, அதெல்லாம் எதுவும் தெரியாது. அன்பு ஒண்ணுதான் அவருக்கு தெரிஞ்சது, வேற ஒன்றும் தெரியாது. அதனால இந்த இடத்துல வள்ளலார் அப்படிங்கிற சேர்க்கல. வள்ளலார் அப்படின்னா எதிர்பாராது செய்யக்கூடியவர்கள். வள்ளல் கண்ணை இழந்து அப்பையதனால் வள்ளலாம் தன்மை வெளிப்பட நின்றவர் என்று சொல்லி சொன்னார். வள்ளல் முன்னர் ஒரு கண் அப்பியதோடு பின்னும் மற்றை கண்ணையும் இழந்து அப்ப ஒருப்படுவோர் என்று சொல்லி சொல்றார். வள்ளலார் என்று சொல்றார். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வள்ளலார் மலையை நோக்கிய காலத்தினாரை வள்ளலார் என்றார். உள்ளதே தோற்ற என்று சிவனையான, அதாவது பெருமானை அது மாதிரி வள்ளலார் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஒரு இடத்துல வள்ளல் என்ற தற்பயம் புரியாது வேண்டுவார் வேண்டியவாரை நல்கும் அருளுடைமை நோக்கி என்று சிற்றுரையில் கூறியது காண்க என்று சொல்லி சொல்றார். இந்த வள்ளலாருக்கும் வேண்டுவதை வேண்டியவாறு கொடுக்கும் வல்லன்மை போனார். கண்ணப்ப நாயனாரையும் அவ்வாறே வள்ளலார் என்ற சுவை காண்க என்று சொல்லி, அது இறைவனுக்கு தான் வள்ளல் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. ஆனா இந்த இடத்துல இறைவனுக்கே எதிர்பாராத கண்ணை கொடுத்ததுனால இவருக்கு வள்ளலார், அந்த இறைவனுக்கு இருக்கக்கூடிய பெயரை இவருக்கும் போடுறாங்க. பெரியவர் ஏனை வல்லர்கள் எனப்படுவர் புகழ் முதலியவற்றை விரும்ப தமது புறப்பற்றாயுள்ளவற்றை தருபவர் என்று சொல்லி. ஆனா இவர் அப்படி அல்ல என்று சொல்லி சொல்றார். நலம் முற்றும் அன்பேயாம் தன்மை என்று பின்னும் காட்ட நலத்தினை அப்படின்னா அவருடைய அன்பை பின்னும் காட்டுவதற்காக என்று சொல்லி சொல்றார். முன் காட்டியது என்று பின்னரும் காட்டுவதற்காக. ஏற்கனவே அவருடைய அன்பை காட்டியாச்சு, அதே போதும் இல்ல, இருந்தாலும் இன்னும் காட்டணும்னு சாமி நினைக்கிறார். அது ஒரு கண்ணு இருக்குது, அதனால ஒரு கண் அப்பிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த இது வந்துடும். ஆனா ரெண்டு கண்ணையும் அப்ப முயன்றது அப்படிங்கிறது தான் எல்லாத்த விட பெரிய அன்பு. ஒரு கண் இருக்குது, அதனால ஒரு கண்ணை பரவாயில்ல, அது நாம கூட செஞ்சிடலாம் நினைப்போம்னு வச்சுக்கோங்களேன். செய்ய மாட்டோம், நினைப்போம். ஆனா அவர் அப்படி அல்ல. ரெண்டு கண்ணையுமே பெயர் தப்ப முற்பட்டார். ரெண்டாவது கண்ணையும் பெயர் தப்ப முற்பட்டதுதான் யாருமே செய்ய முடியாத ஒரு செயல் பெருமானுக்கு.
பின்னும் காட்டேன் என்று சொல்லி சொல்றாங்க. அதாவது தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞானத்தோர் விரும்பியுய அன்னறி காட்டுமாட்டால் அருட்சிவ யோகியாகி எங்க சொல்றாருன்னா திருநீலகண்ட நாயனார் குணத்துல சொல்றாருங்க. இறைவன் ஒவ்வொரு அடியார் வீட்டுக்கு வந்தார் இல்லையா, திருநீலகண்ட நாயனார் வீட்டுக்கு வந்தார், இளையான்குடி நாயனார் வீட்டுக்கு வந்தார், இயற்பகை நாயனார் வீட்டுக்கு வந்தார். எதுக்காக வந்தார் அப்படின்னா அவங்களுடைய தொண்டை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது காட்டுறதுக்காக வந்தார். அது அடியாருடைய பெருமைகளை காட்ட வேண்டும் என்பதற்காக வந்தார். தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞானத்தோர் விரும்பிய சோதனை பண்றதுக்கு வந்தாருன்னு சொல்லக்கூடாது. சாமி சோதனை பண்ணா நம்ம தாங்க மாட்டோம் இல்லைங்களா, அப்படியெல்லாம் கிடையாது. அடியாருடைய பெருமைகளை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சாமி நினைக்கிறார். இப்படி ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்ப கண்ணப்ப நாயனார் கண்ணை பெயர்த்து அப்பனாதான் அவர் அன்பு இருக்குன்னு சாமி ஒன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சாமி நினைக்கிறார். அதனாலதான் ஒரு கண்ணுக்கு ரெண்டு கண்ணிலையும் குருதி வருமாறு செய்யறார். அதான் ரொம்ப முக்கியங்க. இறைவனுக்கு தெரியும் எல்லாமே. நம்ம யாராரு எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது சாமிக்கு தெரியும் இல்லைங்களா. அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம் பரீசன் என்ன பொழுது தூமலர் தூவி அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் அவர் என்ன சொல்ற பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம் பரீசன். நம்ம யாராரு எந்த நிலையில் இருக்கிறோன்னு நாகராஜ் எனக்கு தெரியாத ஏமாத்திட்டு இருக்கலாம், அவர் எனக்கு தெரியாத ஏமாத்திட்டு இருக்கலாம். ஆனா அவனுக்கு தெரியாத நாம ஒன்னும் செய்ய முடியாது இல்லைங்களா. எல்லா கணக்கு எழுதும் கீழ்கணக்கு அப்படின்னா ஒரு குறிப்பு ஒரு நோட் ஒன்று கையில வச்சிருக்காரு, டைரி வச்சிருக்கிறாரு சாமி. எவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு எழுதியிருப்போம். நம்ம கணக்கு நம்ம யாரு வேணாலும் எப்படி வேணாலும் ஏமாத்திக்கலாம் நம்மளுக்குள்ள. ஆனா சாமி கிட்ட நாம ஒன்னும் செய்ய முடியாது. அதனால எழுதும் கீழ்கணக்கு இன்னம் பரீசனேன்னு சொல்லி நமக்கு அப்பர் சாமி பாடி வச்சிருக்கிறாரு. அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம எல்லாம் சாமிக்கு தெரியும். யாராரு எந்த நிலையில் இருக்கிறாங்க, எப்படி பணி செய்யறாங்க அப்படிங்கறது எல்லாமே அவனுக்கு தெரியும். அதான் பெரிய வேலை. இங்க நாயனார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடலும் பொருளும் ஆவியும் முழுதும் தலைவருடைய நினைவாய் முழுதுங்கிறது இங்க நாயனார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது நாயனார் தலைவர் ஆளாக உடையவர் என்று சொல்லி இது எழுதியிருக்கார் உரையாசிரியர். பின்னரும் காட்டுதலாவது தமக்கு பயன்பட மற்றொரு கண் எஞ்சியுள்ளது என்று கருதி ஒரு கண் கொடுத்தனர், அதனையும் வேண்டின் தருவரோ என்ற ஐயப்பாடு நிகழாமல் காட்டுதல் நாயனார் தலைவர் என்று சொல்லி சொல்றார். இரண்டாவது கண்ணையும் கொடுப்பார் அப்படிங்கறத காட்டணும்னு சாமி நினைக்கிறார். இளையான்குடி நாயனார் புராணத்துல ஏன் வறுமை வந்தது அப்படிங்கிறதுக்கு சேக்கிழ பெருமான் சொல்றாரு. வறுமை வரணுங்கிற அவசியமே இல்லை. ஏன் வறுமை வந்ததுன்னா சொல்றாரு, செல்வம் மேவிய நாளிலே செயல் செய்வதென்றையும் அல்லல் நல்குறமான போதிலும் வல்லல் என்று அறிவிக்கவே அப்படின்னார். அதான் ரொம்ப முக்கியம். காசு பணம் இருக்கிற பொழுது சிவப்பணி செய்வாங்க, எல்லாரும் செய்வாங்க. அதுல எல்லாரும் செய்யறதில்ல, சிலர் மட்டும்தான் செய்யறாங்க. எல்லாரும் எல்லாம் செய்யறதில்லை. எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் செய்யறாங்க ஒண்ணும் கிடையாது. மனசு இருக்கணும் இல்லையா, செய்யறாங்க. அது இல்லாத போது என்னுடைய அடியார்கள் செய்வாங்க அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக வறுமையை வர மாதிரி சாமி திருவள்ளுவர் செஞ்சார். மெய்யினால் அப்படிங்கிறது, மெய்யினால் அல்லல் நல்குறவான போதிலும் வல்லல் என்று அறிவிக்க வேண்டார். மெய்யினால்னா இறைவனுடைய திருவருளால் அர்த்தம். இளையான்குடி நாயனாருக்கு வறுமை வந்தது வறுமை உண்மையான வறுமை அல்ல, வறுமை போன்ற ஒரு நிலை, வறுமை பதம் அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமான். அடியார்களுக்கு வர அப்படியெல்லாம் துன்பம் வராது, வறுமை பதம் அப்படிங்கிறார். சரி, இந்த காலத்துல எப்படி அவர் பணி செய்வாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுமா? அதை விதைச்ச நெல்லை எடுத்து போட்டார் இல்லையா வந்த அடியாருக்கு, யாரும் செய்ய முடியுமா? மேலைக்கு சாப்பாட்டுக்கு அதுதான், மேலைக்கு சாப்பாட்டுக்கு வேணுங்கிறத அவர் நினைக்கல. இப்ப வந்து அடியாருக்கு சோறு போடணும், அவ்வளவுதான். நாளைக்கு அப்புறம் பாத்துக்கலாம். குடியிருக்கிறதுக்கு வீடு வேணுமே, அதை பத்தி கவலைப்படல. தாழ்வாரத்தை அறுத்து விறகு இல்லைங்கிறதுனால தாழ்வாரத்தை அறுத்து கொடுத்தாரு. தாழ்வாரம் இல்லைன்னா வீடு விழுந்திருக்கல. அன்னைக்கு தாரிசு கட்டணம் எல்லாம் கிடையாது, எல்லாம் மூங்கில் அந்த மாதிரி மர சட்டங்களால் ஆன வீடு தானே. அதனால சொல்றாரு, அலக்கினை அறுத்து வீழ்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்களுக்கு அதெல்லாம் கவலை இல்லை. வந்த அடியாருக்கு சாப்பாடு போடணும், வந்த அடியார உபசரிக்கணும், அவ்வளவுதான். நாளைக்கு சாப்பாட்டுக்கு இருக்குது இல்ல, அடுத்த இதுக்கு என்ன அடுத்த தலைமுறைக்கு இருக்குது இல்லை அப்படிங்கறதெல்லாம் அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அந்த அடியாருக்கு சாப்பாடு போடணும். அது மாதிரி இப்ப நாயனாருக்கு 2 கண்ணு இருக்குது. சரி, ஒரு கண்ணு பெயர் தப்பலாம், ஒரு கண்ணு இருக்குது இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அதனால சாமி என்ன பண்றாருன்னா 2வது கண்ணுலையும் புரிய வர மாதிரி பண்றாரு. 2வது கண்ணையும் கொஞ்சம் கூட தாமதிக்காம அவரு அப்ப முற்படுகிறார். விடுங்கிறதுக்கு சாமி விடுறது இல்ல. அவ்வளவு கொடுமையானவனா பெருமாள் அப்படி இல்ல இல்ல.
சாமி கருணையே வடிவமானவர். அம்மா இங்க எப்படி இருக்கிறா, பெரும் கருணை நாயகி. அதனால அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. அதனால அதையும் செஞ்சு காட்டுறார் பெருமானே, அதையும் செய்யறார். இங்கு நாயனார் என்ற கண்ணை தோண்ட செய்தவனாதல் முதல்வனார் அது கருணைக்கு இழுக்கில்லை. அவரது தன்மை ஆன்மாக்கள் அறிந்து உய செய்யும் கருணையின் விளைவு அப்படிங்கிறது. கண்ணை தோன்ற அளவுக்கா சாமி இப்படி எல்லாம் சோதிக்கலாமான்னு நம்ம ஒன்னும் வருத்தப்பட தேவையில்லை. அவருடைய நிலைமையை, அவருடைய அன்பை நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக பெருமான் செய்தது. ஏன்னா இறைவன் என்ன அவ்வளவு கொடுமையானவனா அப்படின்னு நாம் நினைச்சிடக்கூடாது. கருணையே வடிவமானவன் சிவபெருமான். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். என்னங்க கண்ணை பெயர்த்து அப்பக்கூடிய அளவுக்கு சாமி பார்த்துக்கலாமா அப்படி எல்லாம் நீங்க ரொம்ப எல்லாம் ஒண்ணு யோசிக்க வேண்டியதில்லை. அது அப்படியெல்லாம் இல்லை. பெருமான் நம்ம அவருடைய அன்பை தெரிந்து அதன் மூலமாக நாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் செய்ததுதான். அதனால நம்ம எதையுமே இறைவனுடைய திருவருளை மட்டும் நம்ம அலசி ஆராயவே கூடாது. ஆட்பாளவர் கருளு வண்ணமும் ஆதிமானும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டாங்க. என்ன வேணாலும் வரும், நம்ம வினையின் காரணமாக வரும். பெருமானுடைய திருவருள் மேல சந்தேகப்படக்கூடாது. நம்ம அது அண்ணா அப்படி இருக்காரு, இந்த அண்ணா இப்படி இருக்காரு, நான் இப்படி இருக்கேன்னு நம்மளுடைய கணக்கு அப்படிதான் இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு வந்தோமோ யாருக்கு தெரியும்? எத்தனை பிறப்புகள், எந்தெந்த பிறப்புல என்னென்ன பண்ணணும்னு யாருக்கு தெரியும்? கணக்கு வருது, அதை முடிச்சுதான் ஆகணும். வினையின் காரணமாக வரக்கூடியது. அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். அவ்வளவுதான். வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னா எல்லாம் ஒரு கணக்கு தான், வேற ஒண்ணு இல்லை. அதுக்கு தான் சயின்ஸ் தான் அந்த படிக்கணுங்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. சும்மா ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்காக சயின்ஸ் தான் அந்த படிக்கணும். நமக்கு இன்னைக்கு ஏன் துன்பம் வருது அப்படின்னா நம்ம செய்த தீவினையின் பயன் வந்திருக்குது. இன்னைக்கு நல்லா இன்பமா இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம செய்த நல்வினை பயனுக்கு வந்திருக்குது. இன்னொன்னு நேரடியா சொல்லணும்னு அப்பர் சாமி சொல்றாரு, இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா நல்ல பெருமானை வழிபாடு செய்திருக்கிறோம்னு அர்த்தம். இன்னைக்கு ரொம்ப துன்பமா இருக்குது, வெளியிலேயே சொல்ல முடியல அப்படின்னா இன்னைக்கு சரியா சாமியை வழிபாடு செய்யலன்னு அர்த்தம். அதான் அப்பர் சாமி முத்துவிதான திருப்பதியத்தில் சொல்றாரு. எங்க முத்துவிதான திருப்பதி திருவாரூர் பதியத்தில் சொல்றாரு, துன்பம் நம்மை தொழாத நாட்கள் என்பாருங்க, இன்பம் நம்மை ஏத்தும் நாட்கள் என்பாருங்க, முன்பின் எம்மை நுழைய பணிய என்பாரு, அன்பன் நாரோர் ஆதிரையினாலால் அது வண்ணம். அப்படின்னு அருமையான இடம் அது. எல்லாருக்கும் நமக்கு என்னன்னா அறிவுறுத்தலார் அப்பர் சாமி. துன்பம் இருக்குதா, கவலைப்படாத, உன்னுடைய தீவனை நீக்கிறதுக்காக சொல்ல, நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தான் இல்லாமை தீவனைகள் நீங்க வைத்தான் அப்படின்னா. இன்னைக்கு ரொம்ப துன்பமா இருக்குதுன்னா நம்ம தீவனை கலைஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஆமா, இன்பமா இருக்குதுன்னா நம்ம செய்த நல்வினை பயனுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அந்த முத்துதான திருப்பதியில் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு துன்பமா இருக்குன்னா சரியா நம்ம பெருமானை வழிபாடு செய்யலேன்னு அர்த்தங்க. இன்னைக்கு ரொம்ப இன்பமா இருக்குது அப்படின்னா சாமி நல்லா உனக்கு வழிபாடு செஞ்சிருக்கிறோம்னு அர்த்தம். ஆனால் ரெண்டுமே நம்ம கையில் இல்லை இல்லையா, பெருமானுடைய திருவடி தான் நமக்கு. அதனால என்ன நடந்தாலும் அதுக்காக நம்ம ஒன்றும் கவலைப்பட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஒரு உறுதிப்பாடு வரணும் வழிபாட்டுல, அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லதே வரணும்னா நம்ம நல்லதே செஞ்சிருக்கோம், கெட்டதே செஞ்சிருக்கூடாது எந்த பிறப்புலையும். அப்ப வேணா நல்லதே வரும். நல்லதே செஞ்சுட்டு இருந்தா எதுக்கு மீண்டும் நம்ம இந்த மனிதோட போட இங்க வந்திருக்கிறோம்? வினையின் காரணமாகத்தானே இங்க வர்றோம். அதனால ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்போம், அதனால சாமியை பார்த்துக்கிறோம். அதான் பெருமானுடைய திருவருள் தான் இங்க உலப்பில் செங்குருதி பாய அப்படின்னா, செங்குருதி உலப்பிழதாய் பாய் என்று சொல்லி சொல்ற, பாய கண்டனர், பாய செய்தனர், பாய்தல் போல காட்சிப்படுமாறு திருவுள்ளம் வைத்தனர் என்று சொல்லி சொன்னாங்க. மற்றைக்கன் பலத்திற்கு நல்லாது மற்றைக்கன் ஏற்கனவே குருதி நின்றது இடதுகன், இந்த வலதுகன், இப்போ இடதுகன். இடதுகன் அப்படிங்கிறது யாருடைய பாகம்? அம்மாவுடைய பாகம் இல்லையா? அதனால இடதுகனை பெயர்க்க திருவருள் அங்கு வேலை செய்யல. இடதுகனை பெயர்க்க முற்படுகிற அளவிலேயே பெயர்கள் இல்லைங்களா? அதனால கொள்கையின் உம்பர் மேலார் அப்படின்னா கொள்ளை கொல்லப்படி இங்கு அன்பு குறித்தது என்று சொல்லி, கும்பர்கள் ஒவ்வொரு பொருளை விரும்பி சிவனை பூசித்து பதம் பெற்றவர்கள். ரொம்ப முக்கியங்க, தேவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, திருமால், பிரம்மா, அப்புறம் இது இந்திரன், இவங்க எல்லாம் பெருமான வழிபாடு எதுக்கு செய்வாங்கன்னா, பிரம்மன் எதுக்கு வழிபாடு செய்வான்னா, இந்த படைத்தல் தொழில் என்ன தவிர யாரும் பண்ணிடக்கூடாது சாமி, நான் தான் படைக்கணும் இந்த உலகத்தை. அந்த ஒரு எங்கிட்ட இருந்து அந்த தொழில் யாருக்கிட்டையும் போயிடக்கூடாது, அதனால அந்த உரிமை எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவன் வழிபாடு செய்வான். திருமால் எப்படி தெரியுமா, இந்த உலகத்தை நான் மட்டும்தான் காக்கணும், இன்னொரு திருமால் இங்க வந்துடக்கூடாது.
எனக்கு போட்டியா யாரும் வந்துடக்கூடாது. இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் நான் மட்டும்தான் தலைவனா இருக்கணும், என்ன கேட்டுதான் எல்லா தேவர்களும் பணி செய்யணும். அவங்க பதங்கள் வேண்டி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் தேவர்கள். கணபனார் பதம் வேண்டிய வழிபாடு செஞ்சார். இந்த காட்டுக்கெல்லாம் நான் தான் ராஜாவா இருக்கணும் ஏதாவது கோரிக்கை வச்சாரா? ஒண்ணும் கிடையாது. தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் அவ்வளவுதான். சாமி பார்த்தோன்னு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால அதான் கும்பரின் கொள்கையின் கும்பர் மேலாளர்கள். கும்பர்னா தேவர்கள், வேற ஒண்ணும் இல்ல, தேவர்கள் மேலுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் அப்படிங்கிறாரு. அவங்கள விட மேலானவர் யாருன்னா கணபன். அதான் ரொம்ப முக்கியம். அவங்கள விட மேலானவர். அவங்க எல்லாம் ஒரு பதம் வேண்டி பூஜை செய்யக்கூடியவர்கள். பதம் வேண்டி பூசிக்கக்கூடியவர்கள், பதத்திற்காக வழிபாடு செய்யக்கூடியவர்கள் தேவர்கள். அடியார்கள் அப்படி அல்ல, அன்புக்காக வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அடியார்கள். ரெண்டுக்கும் வேறுபாடு. நான்முகன் முதலாயுள்ள வானவர் வளர் பூமாரி பொழிந்தனர் என்று சொல்லி இதெல்லாம் இந்த நிகழ்வு நடக்கிற பொழுது மேல இருந்து அவங்க பூமாரி பொழிய போறாங்க. இங்கு உம்பர் என்றது தேவரின் மிக்க திருமாலை குறித்ததாக கொண்டு அவரும் ஆலி வேண்டி கண்ணை இழந்து அர்ச்சித்தார். ஆயினும் தமக்கு ஒரு பயனும் வேண்டாத இறைவனது புன் தீர்த்தல் ஒன்றே கருதி கண்ணை இழந்த பிற அவரினும் மேலாது. இன்னொன்னு என்னன்னா, திருமாலும் கண்ணை பெயர் தப்பிருக்கிறார். எங்க திருவேலிமல்லையில பெருமான் 1000 மலர்களால தினசரி அர்ச்சனை பண்ணுவார். பெருமாள் 1000 மலர்களால அர்ச்சனை பண்ணுகின்ற பொழுது ஒரு மலர் குறையுது. அதுக்கு எதுக்கு அர்ச்சனை பண்ணார் அப்படின்னா, சக்கரம் வேண்டி அர்ச்சனை செஞ்சார், ஆலி வேண்டி செஞ்சார். சக்கராயுதம் வேணுங்கிறதுக்காக சிவபெருமான் கொடுத்த சக்கராயுதத்தை வச்சுதான் அவர் போர் நடத்துறாரு இல்லையா? அந்த சக்கராயுதம் வேணுங்கிறதுக்காக, சக்கரம் வேணுங்கிறதுக்காக பூஜை பண்ணாரு. கணபனார் ஏதாவது தேவைன்னு சொல்லி பூஜை பண்ணாரா? அதற்காக ஒரு கண்ணை பெயர்த்து காமிய பூஜை தான். ஆனா கண்ணப்பனார் செய்த பூஜை நிற்காமிய பூஜை. காமிய பூஜைனா பொருள் வேண்டி செய்வது, கோரிக்கையோட செய்யறது. நான் 3 பிரதோஷத்துக்கு வந்தா எனக்கு இது நடக்கணும் சாமி, ஒரு கோரிக்கை வச்சுட்டு தான் கோயிலுக்கே போவோம் நம்மால். அப்புறம் 3 வாரத்தில் நடக்கலைன்னா கோபம் வந்து வேற கோயிலுக்கு போயிடுவான். கணப்பனார் கோரிக்கை வச்சா பண்ணார் இல்லையே. திருமால் கோரிக்கை வச்சு பண்ணார், ஆலி வேண்டி பண்ணார், சக்கரம் வேண்டி பண்ணார். தப்பு கிடையாது. இருந்தாலும் நம்ம கண்ணப்பேன் தப்பிட முடியுமே என்ன, ஒரு கோரிக்கைக்காக. நம்மளோட பெரிய பூஜை தான் பண்ணிருக்காரு, இல்லைனாலும் சொல்ல முடியாது. கண்ணப்ப நாயனாரை வைத்து பார்க்கின்ற பொழுது அது சாதாரணம். கண்ணப்ப நாயனார் பூஜை எந்த ஒரு பயனும் எதிர்பார்க்காது. அது நிற்காமிய பூஜை என்று சொல்லுவது. காமிய பூஜை, நிற்காமிய பூஜை 2 இருக்கு பூஜையில. அதான் ரொம்ப இறைவனிடத்தில் இறைவன் ரொம்ப விரும்பி மகிழ்ந்து இருப்பது எதுக்குன்னா நிற்காமிய பூஜைக்கு தான். எல்லாரும் செய்ய முடியாது, நாயனார் போல ஒரு சிலர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். நம்ம சிவ பூஜை பண்றவர்கள் என்னன்னா, இந்த பூஜையினுடைய பலன்கள் அனைத்தும் சாமி உங்களுக்கே இருக்கட்டுங்க. எனக்கு என்னன்னா, தினசரி பூசை மட்டும் நிக்காம நான் செய்யணும், அதற்கு உண்டான திருவருள் எனக்கு நீங்க கொடுங்க, அவ்வளவுதான். பூசையினுடைய பலன்கள் பத்தி எனக்கு கவலை இல்லை. பூசையினுடைய பலன் என்னன்னா, உங்ககிட்ட பூசை செய்யணும். அம்மா அப்படித்தானே கேட்டாங்க, என் பூசை நின்பால் எப்பொழுதும் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாளுக்கு நாள் அன்பு பெருகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது ஒண்ணுதான் நம்ம கேட்கணும் பெருமான் இடத்துல. கும்பர்கள் அப்படின்னு சொல்லி தேவர்கள் சொல்றாங்க. இப்ப தேவர்கள் எல்லாம் சிறந்த திருமாலே ஒரு கண்ணை பெயர் தப்பினாரு. அவர் எதற்காக அப்பினார் அப்படின்னா, ஆலி வேண்டி அப்பினார் என்று சொல்லி சொல்றார். இப்படி அடுத்த மீண்டும் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. இருந்தாலும் வருத்தம் வரும். மீண்டும் மனசை தேர்த்திக்குவார். கண்ட பெண் கெட்டேஜங்கள் காலத்தியார் கண் ஒன்று புந்தரு குருதி நிற்க மற்றை கண் குருதி பொங்கி மண்டும் அற்று இதனுக்கு அஞ்சேன் மருந்து கை கண்டேன் என்று இன்னும் உண்டு ஒரு கண்ணை இடந்தப்பி ஒழிப்பேன் என்று கண்டபின் கெட்டேன் அப்படின்னு. இப்பதான் ஒரு கண்ணுல குருதி நின்றது, மீண்டும் வேற இன்னொரு கண்ணிலே குருதியா சாமி இப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் வருத்தப்படுறாரு. கெட்டேன் அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி பாக்குற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு எனக்கு என்று சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுறார். எங்கள் காலத்தியார் கண் ஒன்று புந்தரு குருதி நிற்க, காலத்தியார் ஒரு கண்ணுல குருதி நின்றுச்சு சாமி. அப்புறம் இன்னொரு கண்ணுல குருதி பொங்கி பொங்கி வருகிறது. மற்றை கண் குருதி பொங்கி மண்டும் மற்றது எனக்கு அஞ்சேன் அப்படின்னு. ஆனால் எனக்கு பயம் கிடையாது.
ஏன் பயம் கிடையாது? மருந்து கை கண்டேன் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு கண்ணை பெயர் தப்பியாச்சு, அந்த நம்ம குருதி நின்னாச்சு, இன்னொரு கண் இருக்குல்ல, அதனால ஒன்றும் கவலை இல்லை. மருந்து கை கண்டேன் அப்படின்னு, மருந்து கை கண்டேன். இன்னும் உண்டு ஒரு கண், இன்னும் உண்டு ஒரு கண், அக்கண்ணை இடந்தப்பி ஒழிப்பேன் என்று. அந்த கண்ணையும் பெயர்த்து, அப்போ எனக்கு ஒரு 2 கண்ணு தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு அந்த இது இல்லை. 2 கண் இருக்குது, இன்னொரு கண் இருக்குது, இந்த ஒரு கண்ணையும் சேர்த்து ஆப்பிடலாம் என்று சொல்லி கெட்டேன் அப்படின்னு. ஓகே, காலத்தி அவருடைய கண்களில் ஒன்றில் வந்த புண்ணி நின்று பாய்ந்த குருதி வராமல் நின்று விட மற்ற கண்ணில் குருதி பொங்கி மிகுகின்றது. இந்நோயிற்கு மருந்தினை அனுபவத்தில் கண்டுகொண்டேன் என்று சொல்லி, வரத்தகாத இந்த வந்ததனுக்கு அஞ்ச மாட்டேன், எனக்கு இன்னும் ஒரு கண் எஞ்சியுள்ளது, அந்த கண்ணை தோண்டி தேவர்கனில் அப்பி இந்நோயினை தீர்ப்பேன் என்று சொல்லி, அதுக்காக கொஞ்சம் கூட அவர் பயந்துக்கல என்று சொல்லி சொல்றார். கண்டபின் என்று சொல்லி சொல்றார். கெட்டேன் அப்படின்னு முதல்ல சொல்றார். குருதி காட்டும் சகனம் கண்ட போதே அத்தனுக்கு அடுத்தது எங்கோல் கெட்டேன் அப்படின்னா, அந்த பறவைகள் எல்லாம் இறந்து கிடக்கின்ற பொழுது பார்த்துட்டு வருகின்ற பொழுது அப்பவே சொல்லிட்டார், அத்தனுக்கு அடுத்தது எங்கோல் கெட்டேன் அப்படின்னு. அத்தன்னா அப்பா, தந்தையார் சிவபெருமான். சிவபெருமானுக்கு என்ன ஆகுமோ தெரியலையே, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் வர்றார். இது தம் பெருமானுக்கு தீங்கு நேர கண்டு தரியாதொழிந்த இரங்கள் குறித்தது என்று சொல்லி, எங்கள் காலத்தியார் அப்படின்னார். இதனுக்கு என்றது மற்றதனுக்கு என்று சொல்லி, மருந்து கை கண்டேன் அப்படின்னா, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அதில் அஞ்சேன் என்பதற்கு காரணம் கூறியவாறு. எனக்கு ஒன்னும் பயம் இல்லை, நம்ம ஏற்கனவே மருந்து கண்டாச்சு, அனுபவம் தானே, ஒரு அனுபவம் தான், அதனால மருந்து கை கண்டேன், மற்றொரு கண் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி சொல்ற. நிற்கவும் அதையும் கண்ணை பெயர்த்து அப்பனா இந்த குருதி நின்றோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒலிப்பேன் குருதி பெருகும் நோயினை தீர்ப்பேன் என்று சொல்லி இப்படி மனசுல அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வா வந்துட்டு முதல்ல வருத்தப்படுறாரு, அப்புறம் மறுபடியும் அந்த வருத்தம் அவரே போகிக்கிறாரு. ஏன்னா இன்னொரு கண்ணு இருக்கு, அந்த கண்ணை பெயர்த்து அப்பனா நின்று போயிடணும், அவரே மனசுக்குள்ள அப்படி எல்லாம் நிகழ்வு மாறி மாறி நடந்துட்டே இருக்கு. கண்ணுதல் கண்ணில் தங்கன் இடந்தப்பிற்கானும் நேர்பால் எண்ணுவா தம்பிராந்தன் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி உள்நிறை விரிப்பினோடும் ஒரு தனி பகலி கொண்டு இந்த இடத்துல 2வது கண்ணை பெயர் தப்புறதுக்கு முற்படுறாரு. 2வது கண்ணை பெயர்த்து அப்ப முற்பட்டா எந்த இடத்துல அப்புறதுன்னு தெரியாது. அதனால முதல்ல என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய செருப்பணிந்த காலத்துக்கு சாமியினுடைய அந்த கண் இருக்கிற இடத்துல வச்சுக்கிறாரு. முதல்ல ஒரு கண் இருந்தது, அதனால அந்த அதுல பார்த்து அப்பிட்டார் இல்லையா. 2வது கண்ணை பெயர் தப்புகின்ற பொழுது இடம் தெரியாது. இடம் தெரியாதனால என்ன பண்ணாரு, காலை தூக்கி அந்த கண்ணு மேல வச்சுட்டாரு முதல்ல. அப்புறம் ஒரு அம்பை எடுத்து அப்படி கொண்டு போறாரு. இதுக்கு மேல சாமியினால தாங்க முடியல, காலத்தினாலேயே இந்த காட்சியை காண முடியல. இப்படி கூட ஒரு அன்பு இருக்குமா என்று சொல்லி தரித்திலர் தேவதேவர். அருமையான கண்ணுதல் கண்ணில் தங்கன் இடந்தப்பை காணும் நேர்பாடு எண்ணுவா தம்பிராந்தன் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி உன்னரை விரிப்பினோடும் ஒரு தனி பகலி கொண்டு தினனார் கண்ணில் ஊன்ற தரித்தில தேவதேவர். அதுக்கு மேல சாமினால தாங்க முடியல, பெருமான் அடுத்து வெளிப்பட்டு அருள் செய்யப்பட்டார். அது ஒரு தனி பகலி கொண்டுனார். முதல்ல பயன்படுத்தின அந்த சரத்தை பயன்படுத்தல, அந்த அம்பை பயன்படுத்த அந்த காலத்திலேயே எப்படி பண்ணிருக்காரு, யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அப்ப பயன்படுத்தினது இல்லை. இது வேற பகலி. பகலின்னா அம்பு இல்லைங்களா. கண்ணுதல் கண்ணில் தங்கன் இடந்தப்பி காண நேர்பாடு என்று சொல்லுவோம். தமது கண்ணை தோண்டி கண்ணுதல் கண்ணில் நுதல் கண்ணினுடைய தேவரது கண்ணிலே அப்பினால் காணும் நேர்பாட்டினை எண்ணுவாராய். ஏன்னா எந்த இடத்துல அப்புறதுன்னு தெரியாது. அதனால என்ன செஞ்சாருன்னா, தினநாத்தம் பெருமானுடைய அந்த திருக்கண்ணிலே தமது இடக்காலினை எடுத்து ஊன்றிக்கொண்டு இடது காலை எடுத்து
அந்த கண் இருக்கிற இடத்துல ஊன்றிக்கொண்டு மனதில் நிறைந்தெழுந்த விருப்பத்தோடு ஒப்பற்ற ஒரு அம்பினை எடுத்து அதனை தமது கண்ணில் ஊன்றவே அப்படி கண்ணில் கொண்டு வச்சுட்டார். அப்படி வச்ச உடனே பெருமான் வந்து தேவதேவராகிய காலத்தினால தரித்தலர் அப்படின்னாரு. இதுக்கு மேல எப்படி பெருமான் பார்க்க முடியும்? ஒரு இதுக்கு மேல அன்பு செய்யக்கூடியவங்க இந்த உலகத்துல பார்க்க முடியுமா? காலத்தினால இது மாதிரி ஒரு அன்பு இது வரைக்கும் அவரே பார்த்திருக்க மாட்டார். அதனால தரித்திலர் தேவதேவர். இதுக்கு மேல அவரால் நாயனா கணவனாக காலத்தினாதரால் அங்க சும்மா இருக்கவே முடியல. கண்ணுதல்ல இறைவர் காட்டிய அருட்கண் காரணமாக நிகழ்ந்த இச்சரிதம் முடியுமிடமாதல் பெயர். கண்ணுதல்னா முதலில் அப்படின்னு முதல் நெற்றியல் கண்ணுடையார் என்று சொல்லி நெற்றி கண்ணையுடைய சிவபெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றார். வல்லிருளாய் எல்லா உலகுடன் தான் மூட இருளோடும் வகை நெற்றியொற்றை கண் படைத்துகந்த உத்தமன் என்று சொல்லி கலைஞரோடு தேவாந்தர் சொன்னார். உலகமெல்லாம் இருள் சூழ்ந்திருந்த பொழுது தனது நெற்றிக்கண்ணை திறந்து ஒளி கொடுத்தவன் பெருமாள் என்று சொல்லி. சூரியன் சந்திரன் ரெண்டுதான் இறைவனுடைய கண்களாக இருக்கக்கூடிய உலகத்துல 3 ஒளிப்பொருள், சூரியன் சந்திரன் அக்னி இல்லைங்களா? இது 3மே எங்க இருக்குன்னா சிவபெருமானுடைய கண்ணா இருக்கு. 3மே சிவபெருமானுடைய கண். சிவபெருமான கண்ணிலையும் வச்சுங்க உலகமெல்லாம் இருண்டு போயிடும். அதான் நீங்க நவகிரகங்கள்ல சூரிய சந்திரன் இருக்கும் இல்லைங்களா? அதில் இருக்கக்கூடிய சூரிய சந்திரன் வேற, அது கோள்கள். ஆனா தனியா சாமியினுடைய சன்னதிக்கு முன்னாடி சூரியன் சந்திரன் இருக்கும் பாருங்க, அதுதான் சிவபெருமானுடைய கண்ணு. அதனால நீங்க நவகிரகத்தை வழிபாடு செய்ய தேவையில்லை. நவக்கோள்கள் இருக்கக்கூடிய சூரிய சந்திரனை வழிபாடு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா கோயிலுக்கு முன்னாடி இருக்குது பாருங்க சூரியன் சந்திரன், அது சிவபெருமானுடைய கண்ணாக இருக்கக்கூடியது. அதை வழிபாடு செய்யணும், தப்பு செய்யணும். இறைவனுடைய கண்ணாக இருப்பது அதான் முதல் கண் என்று சொல்லுவது நெற்றிக்கண். அது வந்து அக்னி தான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணாக இருக்கக்கூடியது அக்னி தான். அப்படியே நம்பிகள் அருளியபடி உலகுக்கு ஒளி நெறியாக அன்பு நெறியினை காட்டியதன் திருக்கண் என்பது குறிப்பு. சிவக்கண்ணாகிய வலக்கண்ணால் பாச நீக்கமும் அருட்கண்ணாகிய இடக்கண்ணால் சிவமயமாக ஆக்கலும் ஞானக்கண்ணாகிய நெற்றிக்கண்ணால் சிவானந்த அனுபவம் உருவித்தலும் செய்கின்றார். அதில் கண்ணப்பறித்த வலப்பகத்தை என்றும் மாறாது நிற்க வைக்கும் இப்போதை பெயரால் கூறினார் என்று சொல்லி ஆளாள சுந்தரம் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உரை சொல்றாரு. என்னன்னா பெருமானுடைய 3 கண்ணுக்கு சொல்றாரு பாருங்க. அதாவது வலக்கண்ணால் பாச நீக்கம், ஆன்மாக்களுக்கு பாச நீக்கம் சிவபெருமானுடைய வலது கண் மூலமாக நடக்குமா. அப்புறம் இடது கண் என்ன அப்படின்னா ஞானக்கண்ணாகிய அதாவது அருட்கண்ணாகிய இடக்கண்ணால் சிவமயமாக்குதலும், நம்ம வந்து சிவமாக மாற்றுவது என்று சொல்லி சொல்றாரு. அப்புறம் ஞானக்கண்ணாகிய நெற்றிக்கண்ணால் சிவானந்த அனுபவத்தை கொடுப்பது என்று சொல்லி உருவைத்தலும் செய்கின்றார். அதிலே கண்ணப்பரை வந்து எங்க நிக்க வைக்கிறாருன்னா வலது பக்கம் நிக்க வைக்கிறாருங்க. ஆமா, ஏன்னா இடது பக்கம் ஏற்கனவே அம்மா இருக்கிறாங்க, அதனால வலது பக்கம் நிக்க வைக்கிறார் பெருமாள். காணும் நேர்பாடு என்னவார் கண்ணுக்கு கண் நேர்பட்டு அமையும் பொருத்தம் என்று சொல்லி சொல்ற. கண்ணில் இடக்கால் ஊன்றி கண்ணின் பக்கத்தில் தமது எஞ்சிய ஒரு கண்ணையும் இடந்து விடேன் அதனை அப்புதற்குரிய இறைவனது இடதுகண் இருக்கிறதும் தெரியாது. ஆகையால் அது எந்த இடத்துல அப்புறதுன்னு தெரியாது. அதனால வந்து முதல்லயே அதை தோண்டுவதற்கு கண்ணை தோண்டுவதற்கு முன்பாக முதல்ல காலை தூக்கி அந்த கண் இருக்கிற இடத்துல அடையாளமா வச்சுக்கிறார். வேற ஒண்ணும் செய்ய முடியாது. ரெண்டாவது கண் தோண்டியவுடன் அதன் சூடு தனியாமலும் ரத்தம் குளிராமல் உடனே அப்பினால் மட்டுமே ஊனோடு ஊன் ஒட்டி சேரும். இது ரொம்ப முக்கியம். அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அப்போ போல 24 மணி நேரம் சொல்றாங்க விஞ்ஞான வளர்ச்சியில். அப்போலாம் அப்படி இல்லை, பெயர்த்தது உடனே அந்த சூடு தனியறதுக்குள்ள அப்படின்னா தான் அப்ப முடியுமா. அதனால வந்து அந்த நேரத்துல அப்படி அங்கேயும் தேடிட்டு இருக்க முடியாது. கண்ணை பெயர்த்து உடனே அப்பணும், அப்பதான் நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. ஒருதனை ஒப்பற்ற பெருமையுடைய அன்பு கண்ணில் ஊன்ற தேவரது கண்ணில் கால் ஊன்றலும் பின்னர் தம் கண்ணில் அம்பு ஊன்றலும் தேவரது புந்தீர்க்கும் தீவிரத்தால் விரைவில் ஒன்று போல நிகழ்ந்தது என்பதை ஊன்ற என்று சொல்லி அது சீக்கிரமா செய்யணும்னு அவருக்கு ஒரு வேகம். அந்த காட்சி அவரால் பார்க்க முடியல. அந்த குருதி வரக்கூடிய நிலை அவரால் பார்க்க முடியும். பெருமானுடைய கண்ணில் இப்படி வரதா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியல. தரித்திலர் வலக்கண்ணை இடந்து அப்பியதனை தரித்த இறைவர் அம்பினை இடது கண்ணில் ஒன்றலும் தரித்தல் என்றார். வலதுகண் தமது பாகமும் இடதுகண் அம்மையாரது கருணை பாகமும் ஆதலின் அப்பாகத்திற்குரிய இடதுகண்ணை தோண்ட பார்த்தலை தமது பேரர்கள் தெரியாதாயிற்று. அதனால் கையை பிடித்துக் கொண்டு வளர்த்து நிற்க என்று பேரர்கள் புரிந்தார் என்று சொல்லி அடுத்த பாட்டில் சொல்றாரு. அதாவது என்னன்னா
வலது பக்கம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய பாகம். அர்த்தநாரீஸ்வரர் அப்படிதானே இருக்காரு. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா வேட்டி இருக்கும், திருநீர் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்புறம் இடது பக்கம் சேலை போட்டிருப்பாங்க, அது அம்மையினுடைய பாகம். இடது பக்கம் அப்படிங்கிறது அம்மையினுடைய பாகம். அப்ப முதல்ல பெயர் தப்பியது சிவபெருமானுடைய பகுதி இல்லைங்களா. இப்ப இடது பாகம் அப்படிங்கிறது அம்பாளுடைய பகுதி. இறைவனுடைய திருவருள் தானே அம்பாள். அதனால அதை பார்க்கறதுக்கு அது முடியல, சாமினாலேயே பார்க்க முடியல அப்படிங்கிற. இன்னொன்னு என்னன்னா, முதல்ல சாமி தன்னுடைய கண்ணால பார்த்துட்டு இருந்தார். இது ஒருத்தர் சொல்லுவார், பெரியவர் ஒருத்தர் சொன்னார், ரொம்ப நாளைக்கு அவர் ராஜகோபால் ஒரு பெரிய பேச்சாளர், அவர் கருத்தா சொன்னார், குறையில் இல்லை. என்ன சொன்னார்னா, முதல்ல பார்த்தது சிவபெருமானுடைய கண் இல்லைங்களா. ரெண்டாவது பார்க்கிறது யாரு கண்ணு? கண்ணப்ப நாயனாருடைய கண்ணு. அதனால அந்த காட்சியை பார்க்க முடியலையா. சிவபெருமானுக்கு யாருடைய கண்ணா இருக்குது? கண்ணப்ப நாயனாருடைய கண்ணுல பார்க்க முடியல. சிவபெருமானுடைய கண்ணை விட கனிவான ஒரு கருணையான கண் கண்ணப்ப நாயனாருடைய கண். அதனால அந்த ரெண்டாவது கண்ணை பெயர்க்க முற்படுவதற்கு விடல அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல. ஆவா ராஜகோபால் நல்லா பேசுவாரு, அவர் சொல்வார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிந்தனை இல்லையா. கண்ணில் ஊன்ற தேவரது கண்ணில் கால் ஊன்றலும் பின்னர் தம் கண்ணில் அம்பு ஊன்றலும் தேவரது சொல்றார். தரித்திலர் அப்படின்னா வலதுகன் தமதுவாக இடதுகன் அம்மையாரது கருணை பாகம் அவளில் சொல்றாரு. அதனால் கையை பிடித்துக் கொண்டு வளத்தில் நிற்க என்று சொல்லி அடுத்த பாட்டில் சொல்ல போறார். செங்கன்வெல் விடையின் பாகத் தென்னடா தம்மை ஆண்ட அங்கனர் திருக்காலத்தை அற்புத திருக்கை அம்பாள் தங்கன் முன் இடக்கும் கையை தடுக்க மூன்றடுக்கனாக அங்கனர் அமுதவாக்கு கண்ணப்ப நிற்க என்றே அப்படியே பெருமானுடைய திருவாக்கு. அதாவது 3 முறை கண்ணப்ப நிற்க என்று சொல்லி 3 முறை இறைவனுடைய திருவாக்கு வருங்க. அதாவது சாமிய அப்பா, இதுவரைக்கும் அவருடைய பெயர் என்ன? தின்னனார் தான். இப்ப சாமி தான் கண்ணப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாமி ஏற்கனவே அம்மா அப்படின்னு சொன்னது காரைக்கிழமையார் இல்லையா. வரும் இவள் தம்மை பெணும் அம்மைகான் உமையை அப்படின்னு தலையால் அம்மா நடந்து போறாங்க கைலாயத்துக்கு. அப்படி தலையால் நடந்து போகக்கூடிய அந்த காட்சியை பார்த்துட்டு அம்மா கேட்கறாங்க சிவபெருமான்ட்ட, கைலைநாதன் கேட்கறாங்க, அப்படி தலையால நடந்து வராங்களே எலும்பு தோலுமா, அவங்களுடைய அன்பினுடைய தன்மை என்ன, ஏன் இப்படி நடந்து வராங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அம்மா. உமையம்மை கேட்கிற பொழுது அதுக்கு சாமி சொல்ற, வரும் இவள் நம்மை பெணும் அம்மைகான் உமையே, இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று அருகு வந்த அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகெல்லாம் உயவே அருளி செய்தார் அப்படின்னா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு சாமி. வர்றது சாதாரணமானவங்க இல்ல, நம்ம இடத்துல எல்லாம் அன்பு செய்யக்கூடிய ஒரு தாய் அப்படிங்கிற அம்மா அப்படின்னு சொல்லி சொல்ல அம்மா பக்கத்துல வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வேகம் என்ன? மனதை விட வேகமாக போகக்கூடியது, காற்றை விட வேகமாக போகக்கூடியது. சொல்லி முடிக்கிறதுல அம்மா வந்துட்டாங்க. வந்தோடனே சாமி என்ன பண்ணாரு? அம்மா அப்படின்னாரு. சாமி பக்கத்துல வந்தோம்னா உமையம்மையிட பேசிட்டு இருக்கிறதுக்கு வந்துட்டாங்க அம்மா. அம்மா அப்படின்னாரு பெருமாள். அதுக்காக மகன் சொல்ல முடியும் சாமியை போய். காரைக்கிழமை என்ன செஞ்சாங்களா? அப்பா அப்படின்னு அப்படி திருவடியில் விழுந்து வணங்கினாங்க. அவர் அம்மான்னு சொன்னா மகனேன்னு சொல்றது இல்ல, அந்த இடத்துல அப்படி அல்ல. அது சாமியினுடைய அந்த ஓசை அம்மாங்கிற அந்த குரல் கேட்ட உடனே அப்பா அப்படின்னு சொல்லி அம்மையாரு திருவடியில் விழுந்தாங்களாம். அப்ப சிவபெருமானுக்கு அம்மா யாருன்னா ஒரு முறை இல்ல 3 முறை அம்மான்னு சொன்னாரு சார். 3 முறை அம்மா. அதே மாதிரி இவர்களும் காரைக்கால் அம்மையாரும் 3 முறை அப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த சரீரத்தில். இப்ப சாமி எப்படிப்பட்ட திருவாசகத்தில் சொல்றாரு? தாயும் எலி தந்தை எலி தான் தனியன் காரணம். தாயும் எலி தந்தை எலி தான் தனியன் ஆயினும் காயில் உலகடைத்தும் கற்பொடிகான் சாரல் திருச்சாலையில சொல்றாரு இல்லையா மணிவாச பெருமான். அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, ஊரு கிடையாது, சுற்றம் கிடையாது, பேரு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பெருமான் அம்மாவும் இருக்கிறாங்க, அப்பாவும் இருக்கிறாங்க. கண்ணப்ப நாயனார் தான் அப்பா. மகன் இருக்கிறாங்க, 2 மகன், சண்டிகேஸ்வர நாயனாரும் நம்ம ஞானசம்பந்த பிள்ளையாரும். இப்ப எல்லா உறவும் இருக்கு. எல்லா உறவும் எப்படி அவருக்கு வந்ததுன்னா அன்பின் மூலமாக வந்த உறவு, மற்றதல்ல, அன்பின் மூலமாகவே வந்த உறவு. அதான் இந்த இடத்துல சொல்றாரு. அப்படி
செங்கன்வேல் விடையின் பாகர் தின்னனார் நம்மையான் அங்கனர் திருக்காலத்தி அற்புத திருக்கை அம்பாள் சொல்ல இந்த கண்ணப்ப நிற்க அப்படின்னு சொல்ல சிவந்த கண்ணையுடைய வெள்ளை விடையினை உறுதியாக உடையவரும் தின்னனாரை ஆட்கொண்ட அங்கன்மையுடையவரும் அத்திருக்காலத்தி அற்புத திருக்கை அம்பு கொண்டு கண்ணை தோண்ட முயற்சித்த அவரது கையினை தோண்டலன்னா அப்படி தோண்டுவதற்கு முயற்சித்த கை அப்படி ஒரு 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 ரெண்டு செகண்ட் ஒரு 5 செகண்ட் அப்படி காலதாமதமா இருந்தா தோண்டிருப்பார், நல்லா ஊன்றி எடுத்திருப்பார். உடனே சாமி வந்து அவரது கையினை தடுக்கா நிற்க அப்படின்னா அந்த கையை பிடிச்சிட்டு நாக கங்கணர் அமுதவாக்கு பாம்பை கங்கணமாக தரித்த இறைவனது அமுதமாகிய திருவாக்கு 3 முறை கண்ணப்ப நிற்க கண்ணப்ப நிற்க கண்ணப்ப நிற்க என்று சொல்லி 3 முறை இறைவன் வந்து இந்த இடத்துல சில இலக்கணம் அப்படிங்கிறது 3 முறைக்கு மேல சொல்லக்கூடாதுங்க. அதனால சாமி 3 முறை சொல்றார். செங்கன் விடையினர் வெல்விடை இறைவனது இடமும் வெள்ளை நிறமுடைய சொல்வது மரபு சொல்றார். அப்படி தின்னனார் நம்மையான் அங்கனர் இறைவன் சொன்ன விதியாகி ஆகம பொருள் பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்க தின்னனார் பூசை செய்தனராதல் அவரை ஆண்டனர் என்பர் என்று சொல்லி சொன்னார்கள். அதாவது தின்னனார் செய்த பூசையும் என்னன்னா ஆகம பூசை தான் இல்லைங்களா, ஆனா அவருக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்னார் செய்தார். ஆகம பூசையில தான் எல்லாமே நீர் பூவு நிவேதனம் அப்புறம் சாமியை புகழ்ந்து பாடுவது இதுதான். அவரும் அதை செஞ்சார், அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் சாமியை புகழ்ந்து பேசினார். அதான் வந்து அப்படி தின்னனார் பூசை செய்தனர் பொருள் பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்க தின்னனார் பூசை செய்தனர் ஆதலில் ஆகம பொருள் பற்றி செய்கின்ற பூசணை அப்படின்னு சொல்லி சொல்றார். இங்கு குருதி விறகன் என்ற அழகிய திருக்கண் காட்டி ஆட்கொண்டனர் என்ற குறிப்பிட்ட அங்கனர் அப்படின்னு அங்கனர் என்னன்னா அருட்தன்மையுடையவர் அப்படின்னு அர்த்தம். சாமி எப்படிப்பட்டவர்? அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எய்தன். முதல்ல போறாரு இல்லையா மலைக்கு, அப்பவே சொல்றாரு இந்த இடத்துல அங்கனர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்கனர்னா முன்பு தந்தது பாச நீக்கம் என்று சொல்லி சொல்றார். இங்கு தந்தது சிவப்பேர் என்பது என் வளத்தில் நிற்க என்று சொல்லி அடுத்து வளத்தில் நிற்கன்னு சொல்ல போறாரு இல்லையா, அதான் கண்ணப்ப நிற்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதான் சொல்றாரு. பின்னாடிதான் சொல்ல போறாரு. வளத்தில் நிற்கிறது பின்னாடி வரும். அற்புதர் ஞானமே வடிவாயுள்ளவர் என்று சொல்லுகிறார். அற்புதம் ஞானம்ங்க. தேவர் வேத வழி வருவது சைவ நெறி, வேத பயணம் சைவம் என்று சொல்லி சண்டேச நாயனர் புராணத்துல வரும். அப்படி வேத நெறி பக்தி நெறி வளாது என்பது திருவிழா புராணம். அன்பு நெறிக்கு அருடுமுறை ஞானமும் வீடும் தருதல். அன்பு நெறிக்கு வந்து பெருமான் என்ன கொடுப்பார்னா ஞானத்தை கொடுத்து வீடு பேட்டை கொடுப்பார். ரொம்ப முக்கியம். ஞானம் கிடைத்தால்தான் சைவத்துல வீடு பெறும், அது ரொம்ப முக்கியம். ஞானம் பெறாமல் வீடு பேரு கிடையாது. சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய முக்தி என்னன்னா ஞானத்தின் மூலமாக முக்தி, அது ரொம்ப முக்கியம். 4 பெருமக்களுமே ஞானம் அடைந்தார். ஒரு சிலர் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா அப்பர் சாமிகள் சரியை, ஞானசம்பந்த பெருமான் கிரியை, சுந்தரமூர்த்தி சாமிகள் யோகம், அப்புறம் மணிவாச பெருமான் ஞானம்ன்றாங்க. அப்ப அப்பர் சாமி ஞானம் அடையலையா? ஞானம் அடையலைன்னா முக்தி கிடையாது. அப்பர் சாமி சரியில் ஞானம் பெற்றார், ரொம்ப முக்கியம். ஞானத்தில் சரியை, சரியில் ஞானம், ஞானத்தில் ஞானம் வந்து வாத உருடியம் தான். எப்படியோ ஞானம் கடைசியா ஞானம் பெறணும். ஞானம் பெறலைன்னா பெருமான் திருவடி கிடையாது. திருவடி அடைகிற பாட்டுல சொல்றாரு, மண்முதலாம் உலகேத்த மண்ணு திரு தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவே ஆகி அன்னலார் சேவடிக்கு ஆண்டர் சமந்திருந்தார் அப்படின்னு திருவடி அடைஞ்ச பாட்டு. திருப்புகலூர்ல இறைவன் திருவடி அடைஞ்ச பாட்டு தான் அது. அப்ப எப்படி சரின்னு சொல்றது? அவரை சரியை நல்லா சொல்ல, அவர் செய்த தொண்டுதான் சரியை, அவர் அடைந்த நிலை ஞானம். அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்படின்னா சரியை தொண்டு செய்யறவங்களுக்கு ஞானமே கிடைக்காதா? ஞானம் கிடைக்கலன்னா எப்படி முக்தி கிடைக்கும்? உலவார பணி செஞ்சாலும் ஞானம் கிடைக்கும். அது எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும் இல்லைங்களா? அதனால நிறைய பேர் உலவார பணிக்கு வர மாட்டான். ஞானம் இது சரியை தானே அப்படின்னு. நான் திருவாசகம் படிச்சா ஞானம், திருவாசகம் படிச்சாலும் நீ ஞான நிலையிலிருந்து படிச்சா தான் ஞானம் கிடைக்கும். நான் படிக்கிறேன்னு படிச்சா ஒண்ணும் கிடைக்காது. திருவருள் உண்மையிலேயே பெருமானிடத்துல அன்பு கொண்டு செய்யணும். எந்த தொண்டு செஞ்சாலும் அன்போடு செய்யணும். அப்பர் சாமிகள் அடைந்த நிலை ஞான நிலை.
ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க கூடாது. ஞானசம்பந்த பெருமான் கிரியோட நின்றுட்டாரா, அவர் திருவடி அடைஞ்ச பாட்டை பாருங்க. ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று ஆனசொல் நமச்சிவாய திருப்பதிகத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்காரில் செய்து வனத்தில் வந்தோர் ஈனமாம் பிறவி நேர யாவரும் பூகை என்றார் அப்படின்னா. காதலாகி கசிந்து பதிகம் மாறினார் இல்லையா, கடைசியா அவர் பாடின கடைசி பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் நம்மை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம் நமச்சிவாய வேண்டும். இந்த பதிகம் எல்லாரும் பாடுறாங்க. திருமண வேள்வியிலேயே அப்படி எல்லாரும் சேர்ந்து போறாங்க. ஞானம் அடைந்துதான் போறாங்க. ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் கேட்கவே வேண்டாம். அவர் பெற்றது பெரிய ஞானம். அது என்னன்னா, தசகாரியத்துல கடைசி நிலை சிவபோதம் அப்படின்னு சொல்றது. சிவபோதம் அது ஞானத்திலே ரொம்ப கடைசி நிலையில் இருக்கக்கூடிய படியில் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் பனை தோங்கி வடிவு நம்பி ஆரூர செம்பொன் திருமேனி வனப்பாக கடிய வெய்ய இருவினையன் கலைகட்டெழுந்து கதிர்வரப்பி முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால் அப்படின்னாரு. அவருக்கு எப்ப கைலாயம் போனார் அப்படின்னா அந்த முடிவில்லாத சிவபோகம் அப்படின்னாரு. அந்த முடிவில்லாத சிவபோகம் வந்ததுனாலதான் கைலாயம் போகணும்ன்றெல்லாம் அவர் போகல. அங்க சேரமான் பெருமாள் நாயனாரோட போய் கொஞ்ச நாளைக்கு கலந்துருக்கலாம் அப்படின்னு தான் போனோம். முதல் பாட்டில் சொல்ற வெள்ளனை சரிகத்துல மூலமான திருத்தொண்ட துணைக்கு முதல்வாய் இந்த ஞாலமுய எழுந்தருடும் நம்பி தம்பிரான் தோழர் காலை மலர் செங்கமலர் களரீட்டறிவாருடன் கூட ஆழமுண்டா திருக்கையை அடைந்தது அறிந்தபடி வரை செய்வான் அப்படின்னார். களரீட்டறிவாரோட போய் கொஞ்ச நாளைக்கு இருக்குன்னு போனார். சேரமான் பெருமாள் நாயனாரோட போய் கொஞ்ச நாள் அலாவி இருக்கணும்னு தான் போனார். அவர் கைலாயம் போனல சுந்தரருக்கே தெரியாது. புறப்பட்டு வந்தவர் திருவாரூர்ல வந்த முதல் தலம் அவினாசி. ரொம்ப முக்கியம். கொங்கு நாடு செய்த பெரிய தவம். நாமெல்லாம் பெரிய தவம் செஞ்சிருக்கணும் இந்த ஊர்ல இருக்கிறது சரிங்களா. சுந்தரமூர்த்தி சாமிகள் கைலாயம் போற பொழுது வந்த முதல் தலம் எது அப்படின்னா, திருவாரூர் புறப்பட்டவர் வந்த முதல் தலம் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவினாசி. வந்து முதலியுண்ட பாலகனை மீட்டு கொடுத்து அதற்கு பிறகு போறார். முதலியுண்ட பாலகனை மீட்டு கொடுத்து வந்த உடனே ரெண்டு வீட்டுல, ஒரு வீட்டுல அலுகுரல் கேட்குது, ஒரு வீட்டுல மங்கள ஓசை கேட்குது. நம்மளா இருந்தா அழுகு ரோட்டுக்கு போவோமா, நடிக்கு நம்மளே ஏற்கனவே நான் இப்படி இருக்கிறேன், இந்த அழுகு ரோட்டுக்கு ஏப்பா போகணும், நல்ல அந்த மங்கள ஓசை கேட்கிற ரோட்டுக்கு போலாம் நம்ம போவோம். ஆனா அவர் அப்படி போகல, அழுகிற ரோட்டுக்கு தான் போனாரு, மங்கள ஓசை கேட்கிற ரோட்டுக்கு போகல. கேட்டாரு, என்னப்பா ரெண்டு வீட்டுல ரெண்டு மாதிரி நடக்குது, பக்கத்து வீடா இருக்குது, ரெண்டும் பிராமணர் வீடா இருக்கு, அந்தனர் வீடா இருக்கு, என்னன்னு கேட்டாரு. ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க, குளத்துல விளையாண்டு இருக்கிற பொழுது ஒரு குழந்தைய முதல்ல விழுங்கிருச்சு. ரெண்டாவது இது 2 வருஷம் ஆச்சு. 5 வயது இருக்கிற பொழுது முதலை விழுங்கியது. அந்த குழந்தைக்கு 7 வயசு ஆயிடுச்சு. இப்போ பூணூல் விழா நடக்குது. அந்த ஐயர் வீட்டுல பூணூல் விழா நடக்குது. பூணூல் விழா நடக்கிற வீட்டுக்கு போகல, ஒரு அலுகுரல் கேட்கிற வீட்டுக்கு போனார். எப்படி கருணை பாருங்க நம்ம பெரியவங்க. சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய பெரும் கருணை. போன உடனே என்ன கேட்டாருன்னா, இன்ப மகனை இழந்தது நீரோ அப்படின்னாரு. நீங்க தான் அந்த குழந்தையை பறி கொடுத்தீங்களா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவரையே குருநாதரா கொண்டிருந்தவங்க சிவாச்சாரியர். அன்று நான் நிகழ்ந்து போனது முன்பு வணங்க முயல்கின்றோம் அப்படின்னாங்க. அது சாமி, அது என்னைக்கோ நடந்தது போச்சு சார், முதல்ல நாங்க இந்த திருவடி வணங்கிக்கிறோம் சார், அப்புறமா மீதி எல்லாம் பேசிக்கலாம். யாருங்க சொல்ல முடியும்? அந்த ஐயர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஐயரும் அந்த ஐயர் அம்மாவும் சொல்லி, மறையவனும் மறைவனுடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க. முன்பு நிகழ்ந்து போனது அப்படின்ட்டாங்க. அது என்னைக்கோ நடந்து போச்சு, முதல்ல உங்க திருவடியை வணங்கிக்கிறோம், நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கே நாங்க பெரிய தவறு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வணங்க முற்பட்ட பொழுதுதான் அவர் ஒரு முடிவு பண்றார். நான் வந்ததுக்கே இவங்க 2 பேரும் இவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சாங்கன்னா, அவங்களுடைய குழந்தையை மீட்டு கொடுக்காது நான் அவனாசி கோயிலுக்குள்ள போக மாட்டேன். நேர கோயிலுக்கு குளத்துக்கு வந்து நேர குளத்துக்கு வந்து பாடினார். பாடி 4வது பாட்டுல தான் குறைப்பார் உரையவந்து உங்க வல்லாதங்கள் உச்சியால் கரைக்காடு அரவ ஆதியும் மந்தமும் ஆயினாய் குறைக்காடு சோலை உட்கொலையூர் அவினாசியை கரைக்கால் முதலிய பிள்ளை தர சொல்லு காரணியம். சாமி, நீங்க என்ன பண்ணீங்களே தெரியாது, முதல்ல அந்த குழந்தைய வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் வறண்டு போன குளமெல்லாம் வறண்டு போச்சு. 2 வருஷம் ஆச்சுன்னு எங்க தண்ணியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. சாமி என்ன பண்ணாரு, மலை முதல்ல வந்தது,
குளம் நிரம்பியது. எங்கேயோ இருந்து முதலை வந்தது. முதலையுடைய வாயிலிருந்து 2 ஆண்டு வளர்ச்சியோட அந்த குழந்தை வந்தது. 5 வயசுல போன குழந்தை 7 வயசு வளர்ச்சியோட வந்தது. அந்த குழந்தைக்கு மீண்டும் அவர் பூநூல் விழா முடிச்சு அதற்கு பிறகு அவர் மீண்டும் மலைநாடு போனார், கேரளா போனார். அப்படின்னா அந்த அளவுக்கு நம்பிகள் இந்த அவினாசியில செஞ்சிருக்கிறார். அந்த உலகத்திலேயே பெரிய அதிசயம் அவினாசி தான் இல்லைங்களா? அவர் எத்தனையோ அதிசயம் செஞ்சிருக்கலாம், நடந்திருக்கலாம். பெரிய புராணத்தில் எல்லாத்த விட மீறின ஒரு அதிசயம் என்னன்னா இதுதான். ஏன்னா எலும்பை பெண்ணாக்கினார் ஞானசம்பந்த பெருமானா, அந்த சாம்பலும் எலும்பு இருந்தது. அதே மாதிரி கல்லை தெப்பமாக மிதந்தார் அப்பர் சாமினா, அது மிதக்கிறதுக்கு ஒரு தெப்பம் கல்லு இருந்தது. அப்போதி நாயனாருடைய குழந்தைய 60 இந்திய குழந்தையை உயிர்ப்பித்தார்னா குழந்தை இருந்தது. இங்க குழந்தையும் இல்ல, குளத்துல தண்ணியும் கிடையாது, முழுங்கின முதலையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா இறைவனுடைய திருவருளால அவர் அந்த பதிகத்தை பாட எல்லாம் நடந்தது. அப்படின்னா அதுதான் அவினாசியில் நடந்த ஒரு பெரிய அற்புதம். எந்த ஒரு தளத்திலே இவ்வளவு ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. பெரிய வேலைங்க இடத்துல அதான் சொல்றாரு. அங்கனர் அப்படின்னா கருணையுடையவர் பெருமான். அதுக்காக தான் சொல்லணும். இறைவன் எவ்வளவு கருணையுடையவர். அதனால் அங்கனர் என்று சொல்லி திருநாத அம்மையாண்ட அங்கனர் என்று சொல்லி சொல்றாரு. ஆகமம் பொருள்பட்டு செய்கின்ற பூசனையும் போல்விடங்க திருநார் பூசை செய்தனாராதலின் அவரை ஆண்டனர் என்பர் என்று சொல்லி சொல்றாரு. அங்கன்மையாவது கருணையின் தன்மை என்றோ, இங்கு கண்ணை கொண்டு நோய் செய்தால் அங்கன்மை ஆழ்மனின் மதத்திலும் உள்ளத்தோடு மகிழ்ந்து என்றும் முன்னரை விதிப்பினோடும் என்று அறிகின்றபடி திருநாருக்கு வருத்தம் நோயும் செய்யாது இன்பமே விளைத்தது. ஒருத்தர் கண்ணு பெயர்க்கிற அளவுக்கு விடலாமா? அது எப்படி இது நம்ம கருணை ஏற்றுக்கிறது, பெருமானை பிரியா கண்ணை செய்யறது அப்படின்னா, அந்த கண்ணை பெயர்த்ததுனால அவருக்கு ஏதாவது வருத்தம் இருந்திருந்தா தவறுதான். அவர் வருத்தம் இல்லை, கண்ணை பெயர்த்ததுனால மகிழ்ச்சி அடைஞ்சார் அப்படின்னு எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைஞ்சார். கண்ணை பெயர்த்து இறைவனுடைய கண்ணில் அப்புகின்ற பொழுது என்னைக்கு இல்லாத ஒரு பெரிய மகிழ்ச்சி அவருக்கு கிடைச்சது. ஆனால் அதனால அது அருள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் அங்கன்மை தான் அப்படின்னு சொல்லி சொல்ல. தினாருக்கு வருத்தம் நோயும் செய்யாது இன்பமே விளைத்ததால் அங்கன்மையே அற்புத ஞான வடிவே ஆயுள்ளவர் என்று சொல்லி, அற்புதம்னா ஞான வடிவமாக உள்ளவர் என்று சொல்லி, நாககங்கனர் அமுதவாக்கு என்று சொல்லி சொல்ற. நாககங்கனர் அமுதவாக்கு 3 அடுக்கு. கண்ணப்ப நிற்க என்று சொல்லி சொல்றார். நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என் அன்புடை தோன்ற நில்லு கண்ணப்ப எனவர் நக்கீர தேவர் திருமர பகுதியிலே சொல்றார். ஆமா, என் அன்புடை தோன்றல் நில்லு கண்ணப்ப என்று சொல்லி சொல்லியதாக நக்கீர தேவனார் திருமரத்துல சொல்றார். ஒல்லை நம்புன் ஒலிந்தது வாராய் நல்ல என பிறந்து வேட்டுவர் என்னும் திருமரத்திலும் கல்லாட தேவநாயனார் எழுதியிருக்காங்க என்று சொல்லி. கல்லாட தேவநாயனார் நிறைய பாடியிருக்கார் கண்ணப்ப நாயனாரை பத்தி. ஒல்லை நம்புன் ஒலிந்தது வாராய் நல்ல என பெருந்து வேட்டுவர் என்று சொல்லி, திருவேட்டுவர் என்று சொல்லி அந்த திருமரத்துல கல்லாட தேவநாயனார் சொல்றார். கல்லாட தேவநாயனார் தான் சொல்றாரு, திருவேட்டுவர் கண்ணப்பர் திருவடி கைதுல கருவேட்டுள்ளவனே காரியம் கெடுவே அப்படின்னார். கருவுக்குள்ள போயிட்டு எத்தனை முறை நம்ம வந்திருப்போம், கணக்கு யாருக்கு தெரியும்? இந்த பிறப்புல இந்த தாய், இதுக்கு முன்னாடி எத்தனை பிறப்புல எத்தனை தாயோ தெரியாது நமக்கு. அந்த கருவுக்குள்ள போயிட்டு வர்ற வேலை முடிஞ்சது. ஒரே ஒரு வேலை செஞ்சோம்னா என்ன, காலத்து போய் கண்ணப்பருடைய திருவடியை வணங்கிட்டு வந்தா போதும் அப்படிங்கிற. திருவேட்டுவர் கண்ணப்பர் திருவடி கைதோல கருவேட்டுழல்வினை காரியம் கெடுவேன். இப்ப நம்ம பிறப்பு நீங்கன்னு எங்க போகணும்? நம்ம கண்ணப்ப நாயனார் போய் பார்த்துப்போம், அவர் திருவடிக்கு போய் வணங்கிட்டு வரணும் காலத்தில். அது ஒரே வழிதான் சொல்ற. திருக்கை அம்பால் தங்கள் முன்னிடக்கும் கையை தடுக்க என்று சொல்லி சிவலிங்க திருமேனி ஒரு கை முளைக்க செய்து பாருங்க. சிவலிங்க திருமேனி தான் இருக்கு, ஆனா அந்த சிவலிங்க திருமேனி ஒரு கை முளைத்து அது கண்ணப்பரது கையை அம்புடனே பிடித்து அவரை கண்ணை தோன்றும் செய்ய தடுத்தது. அப்படியே அந்த கையை பிடிச்சுட்டாரு. நில்லு கண்ணப்பன்னு வாக்கும் வருது, அதுக்கு முன்னாடி தோண்டிட்டாரு, என்ன செய்யறதுன்னு சொல்லி கைய பிடிச்சிட்டாரு. அதெல்லாம் கேட்கிற நிலைமையில அவர் முதல்ல இருக்கிறாரா? இல்ல, கை பிடிக்காத பெருமானுடைய கை பிடிக்குது. ஏன் பிடிக்குது அப்படின்னா, சொன்னதே போதும் இல்ல, சொன்னது அவருக்கு கேட்காது. இப்ப சாமியினுடைய கண்ணுல ரத்தம் நின்னாகணும்,
அதனால என்ன சொன்னாலும் அவர் கேட்காது. அதனால கையை பிடிச்சிட்டாரு சார். விட்டா கண்ணை தோண்டி இருப்பார் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டாரு. அதனால் கண்ணப்பரது கையை அம்புடனே பிடித்து அவர் கண்ணை தோண்டும் செய்ய தடுத்தது. இன்னுரை அதனோடு எலிசபெலிங்கன் தன்னிடை பிறந்த தடமல கையால் அன்னவன் தங்கை அம்முடும் அகப்பட பிடித்து அருளினான். ஆந்தகை ஒரு கையாலும் இருகை பிடித்தனவன் திருவாக்குகள் காண்க என்று சொல்லி இதெல்லாம் அந்த நக்கீர தேவனான் பாடுறாரு. வாக்கினால் தடுத்தலே போதும், கையினால் பிடித்தல் தடுத்தல் வேண்டாம் எனின் அவ்வாக்கு அவர் செவியில் பூக்கு. பாருங்க, அதெல்லாம் ரொம்ப நேரமாகுமா? சரி, வாயால சொன்னாவே போதும் இல்ல, கையில எல்லாம் பிடிக்கணுமானா அது அவர் காதுக்குள்ள புகுந்து அவர் சிந்தையில போய் அவர் அறிவு வேலை செஞ்சு இதெல்லாம் நடக்காது. அவர் இருக்கிறது ஒரே அறிவு என்னன்னா சிவபெருமான் அப்படிங்கிற ஒரே அறிவு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால சாமி வாயிலையும் சொல்லிட்டாரு, ஆனா கையால இவர் ரொம்ப வேகமா இருக்கிறார். அந்த அளவுக்கு சொல்றது போய் அது செவியில புகுந்து இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி அப்படி செஞ்சுட்டாராம். ஆமா, வாக்கினால் தடுத்தலை போதும், கையினால் பிடித்து தடுத்தல் வேண்டாம் எனினும் அவ்வாக்கு அவர் செவியில் பூக்கு. அது அறிவினை தாக்கி அறிவினால் ஏவப்பட்ட கை அறிவினாலே மேல தடுக்கப்படுதல் வேண்டும். அதன் முன் செயலில் முனைத்து நின்ற கை தடுக்கப்படுதல் வேண்டுமாதலின் திருக்கை பிடித்துக் கொண்டது என்று சொல்லி அற்றாயின் கையினால் பிடித்தாலே போதும், வாக்கு எதற்கெனில் அவருக்கு பொருள் அறிவித்து அமுதமாக்குவதற்கு வாக்கு வேண்டப்படும் என்று சொல்லி, அதாவது கையில தடுத்தாலும் சரி, கையில தடுத்து போதும், எதுக்கு வாக்கால சொல்லணும்னா ஏன் தடுத்த யாரு தடுத்தாங்கிறது அவர் அது கூட யாரோ தடுக்கிறாங்கன்னு சொல்லி வேற மாதிரி அவர் நினைப்பார். அதனால இறைவனுடைய திருவாக்கு அதே மாதிரி கையும் தடுத்தது என்று சொல்லி சொல்றார். கண்ணப்பரது தீவிரதர செயல் நோக்கி இரண்டும் வேண்டப்பட்டன என்று சொல்லி சொல்றாங்க. இடக்கும் கையை இடப்பதற்கு துணிந்து அம்மினை கண்ணில் ஊன்றிய கையை தடுக்க என்று சொல்லி, இதே மாதிரி அறிவாள் தாய நாயனாருடைய அவர் ஊட்டியை அறுக்க முற்படுகின்ற பொழுது கையை பிடிச்சார் பெருமாள். அறிவாள் தாய நாயனார் எப்பொழுதும் சென்னல் அரிசி, ஊறுகாய், மாங்காய், மாங்காய் ஊறுகாய் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு பெருமானுக்கு நிவேதனம் செய்ய போறவர். தண்டலை அப்படிங்கிற ஒரு எங்கன்னா திருவாரூர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவு. அது எங்கன்னா திருவாரூர்ல இருந்து தெற்கு நோக்கி போகும். திருவாரூர் இருந்து கண்டலை நீனரி அப்படின்னு சொல்லி அது ஊர். அந்த ஊர்ல பெருமான வழிபாடு தினசரி அவர் எப்படின்னா சென்னல் அரிசி தான் பெருமானுக்கு படைப்பார். சென்னல் அரிசி உயர்ந்த ரக அரிசி தான். அப்படி செய்யற பொழுது வறுமை வருகிறது. வறுமை வருகின்ற பொழுது கூலிக்கு வேலைக்கு போறாரு. கார்நெல் வந்தா தனக்கு, சென்னல் வந்தா சாமி. கார்நெல் எல்லாம் பெரிய அரிசி அவர் கார்நெல் சொல்லணும் இல்லையா, கார் அரிசின்னு சொல்லுவாங்க. பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும் கார் அரிசி. நம்ம எல்லாம் பொன்னி அரிசி தானே சாப்பிடுவோம், வெள்ளை பொன்னி. அதுல கொஞ்சம் அதுக்கு மேல ஏதாவது இருந்தா அது அந்த மாதிரிதான். ஆமா, சாமி அந்த அளவுக்கு நம்மளை சுகமா வச்சிருக்காரு, என்ன கவலை நம்மளுக்கு இல்லையா? எல்லாம் சாமி தானே கொடுக்கிறாரு, நல்லது. ஆனா அவர் எப்படின்னா அந்த சென்னல் அரிசி எல்லாம் வந்தா சாமி, கூலிக்கு போறதில்ல. கார் அரிசி வந்தா தனக்கு. எப்படி வாழ்ந்துருக்காங்க அறிவாள் தாய நாயனார். ஒரு கட்டத்துல வந்தது போற சென்னல் அரிசியே வந்துருச்சு. அறுக்கிறதுக்கு போற பக்கமெல்லாம் சென்னல் அரிசியே கொடுத்தாங்க. கவலைப்படல, மகிழ்ச்சி அடைஞ்சார். தனக்கு சாப்பாட்டுக்குள்ளேன்னு கவலைப்படல. வந்தது போற சாமிக்கே நிவேதனம் பண்ணார். அப்படி பண்ற பொழுது அவருக்கு பசி, அவருக்கு சாப்பிட முடியும். சாப்பாடு 2-3 நாள் சாப்பாடு இல்லை. ஆனா சாமிக்கு தினசரி போகுது நைவேத்தியம். அரிசி போகுது, மாங்காய் ஊறுகாய் போகுது. அப்படி போற பொழுது குடத்துல தண்ணீர் கொண்டு போறார். மனைவி கூட போறாங்க. அந்த வயல்ல நடந்து போறார். அப்படி வயல்ல நடந்து போற பொழுது பசி மயக்கம், அப்படியே சாஞ்சிடுறாரு. அம்மா பிடிக்கிறாங்க, பிடிக்க முடியல, அப்படியே சாஞ்சிடுறாரு. கொண்டு வந்த அரிசி கீழே சிந்திடுது. அந்த வயல்ல வெடுப்பெல்லாம் இருக்குல்ல, அந்த வெடுப்புக்குள்ள சிந்திடுது. மாங்காயும் கீழே சிந்திடுச்சு. என்ன செய்யறாருன்னா, சாமிக்கு நிவேதனமே நம்மளால செய்ய முடியல, இனிமேல் எதுக்கு இந்த உயிர் வேணுமா என்று சொல்லி அருவாள் கையில வச்சிருக்கிறார். அந்த அரிவாளால கழுத்துல இப்படி போட்டுறாரு. அப்படி வச்சிடறாரு. வச்சதுக்கு பின்னாடி விடேல் விடேல் அப்படின்னு சத்தம் வருது. விடேல் விடேல்னா ஊறுகாய் கடிக்கிற சத்தம் வந்துதான்.
சாமி எங்க இருந்து அருள் செஞ்சாருன்னா கமரில் நின்று அப்படிங்கிறார். கமர்னா வெடுப்பு, வெடுப்புக்குள்ள இருந்து அந்த வயல் வெடுப்புல இருந்து அந்த சத்தம் வந்தது. ஒரு கை வந்து அரியற கையை பிடிச்சிருச்சு. விடையல் விடையல் சத்தம் வருது. அந்த உணவை அவர் எடுத்துட்டாரா, வயல்ல இருந்து சாமி அந்த உணவை எடுத்துட்டாரு. அப்புறம் விடையல் விடையல் சத்தம் வருது, கையையும் பிடிச்சிட்டாரு அறிவாள் தாய நாயனார். இப்படி எல்லாம் தொண்டு செஞ்சிருக்கிறாங்க பெருமாள். அந்த அந்த இடத்துலயே அந்த இதாவது சிவலிங்க திருமேனிலிருந்து கை தோன்றியது இல்லையா, கணப நாயனார் கையை பிடிப்பதற்கு. அங்க எப்படி வருதுன்னா அந்த வெடிப்பிலிருந்து கமர் என்று சொல்லக்கூடிய வெடிப்பிலிருந்து பெருமாள் அருள் செய்தாங்க. இப்படி எல்லாம் நாயனார், அதாவது அவங்களுடைய தீவிர தரம் ரொம்ப நம்மால அந்த மாதிரி எல்லாம் தொண்டு செய்ய முடியாதுங்க. அதாவது சிவலிங்க திருமேனி உற்றுமன் பிடித்து என்று சொல்கிறார். பின்னது நாககங்கணர் அமுதவாக்கு மரணத்தை விளைவிக்கும் இடமுள்ள நாகம் கையில் கங்கணமாக அமையணும், வாக்கு அதனை நீக்கும் அமுதமாம் என்றபடி அமுத வாக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். இறத்தலும் மேலவும் பிறத்தலும் இன்றி மேலா நெறியாகிய முக்தியின் பத்தில் கண்ணப்பறை என் வளர்த்து நிற்க என்று சொல்லி அருள் செய்யப்படுறார். அமுதம்னா இரவாத இன்பம் முக்தி என்று சொல்லி சொல்றார். இதுதான் நடந்த நிகழ்ச்சி. அடுத்து பெருமான் வந்து அவருக்கு எப்படி அருள் செய்தார் அப்படிங்கிறது. இப்படி இது நடந்த உடனே மேல இருந்து அப்படியே மலரெல்லாம் பொழிகிறது. மேல இருந்து தேவர்கள் என்ன செய்யறாங்க, அப்படியே வாழ்த்தி மலர் மாதிரி பொழிகிறாங்க. நான்முகன், திருமால், இந்திரன் போன்ற தேவர்கள் மேல இருந்து அப்படியே மலர் தூவி அவங்களை வந்து வாழ்த்துறாங்களாம். அப்படி வாழ்த்ததுக்கு பிறகு பெருமான் என்ன செஞ்சார்னா தன்னுடைய வலது பக்கம் கண்ணப்பரை நிறுத்தி வைப்பார். இதுல அடுத்த பாட்டு 2 பாட்டு தான் இருக்குதுங்க, 3 பாட்டு. அடுத்த வாரம் நிறைவு செஞ்சுட்டு மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஒரு இது பார்த்துக்கோ. ஆரம்பத்துல இருந்து வராதவங்க கூட அடுத்த வாரம் வந்தீங்கன்னா என்னன்னா ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் ஒரு சுருக்கம், சரித சுருக்கத்தை அப்படி பார்க்கணும். சரித சுருக்கத்தை ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு இந்த 3 பாட்டை பார்த்தோம்னா சரியா கொண்டு வந்து முடிச்சுக்கலாம். அதான் இந்த பூசை எல்லாம் சாமி ஏத்துட்டார் அப்படிங்கறதே இந்த பாட்டு தான். சரி, சாமி கண்ணப்ப நாயனார் கரியம்மதெல்லாம் படைச்சாரு, காலை தூக்கி தலை மேல வச்சாரு, இதெல்லாம் பண்ணாரு. இறைவன் ஏத்துட்டானா அப்படின்னா ஏத்துட்டாங்க. இது ஏத்துட்டான் அப்படிங்கிறதுக்கு என்ன சான்றுன்னா சிவகோசரியார் தான் சான்று அப்படிங்கிறது. இதெல்லாம் நடந்ததுக்கு சாட்சி யாருன்னா அந்த சிவகோசரியார் தான் சாட்சி அப்படிங்கிறது. அதான் இந்த பாட்டு. காணவர் பெருமானார் கண்ணிடம் தப்பும் போது ஊனமது உணர்ந்த ஐயர் உற்றுமன் பிடிக்கும் போது ஞானமா முனிவர் கண்டார் நான்முகன் முதலாயுள்ள வானவர் வளர் பூமாரி பொழிந்தன மறைகள் ஆசன வேதங்கள் எல்லாம் அப்படியே தானே முழங்கியது என்று சொல்லுகிறார். இது அடுத்த வாரம் நம்ம விளக்கம் பார்த்துக்கலாம், என்ன நடந்தது அப்படிங்கிறது மட்டும் நம்ம சொல்றோம். ஊனமது உகந்த ஐயர் அப்படிங்கிறது உற்றுமன் பிடிக்கும் போது அப்படிங்கிறது. ஊனமதை உகந்தன என்னன்னா விரும்பி ஏற்றுக்கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப கண்ணப்ப நாயனார் படைத்த ஊனமதை எல்லாம் பெருமான் விரும்பி ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிறது உண்மை. அதை இறைவன் ஏற்றுக்கொண்டார். அந்த பூசை இறைவன் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் என்ன சொன்னார்னா சிவகோசரியார்கிட்ட அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அப்படின்னு. அவன் என்னென்ன செஞ்சாலும் அத்தனை எனக்கு இனிமையான செயல் அப்படின்னாரு. கரிய படைக்கிறதே தப்பு. அதை வாயில வேற வச்சு எச்சை பண்ணி படைச்சா எவ்வளவு பெரிய தப்பு. ஆனா இறைவன் அதான் என்னங்கிறாரு, எனக்கு இனிய செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கரிய படைக்கிறதே தப்பு. சரி, அப்படிதான் கரிய படைச்சாலும் படைச்சிட்டாருன்னு வச்சுக்கீங்களேன், தெரியா தெரியாமலா அது எச்ச பண்ணி வைக்கிறதா அப்படின்னா சுவை பார்த்து வச்சது. அதனால அது அன்பினுடைய இன்னும் கொஞ்சம் மேல போயிருக்கு. சாதாரண அன்புல அதுக்கு மேல கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல போயிருக்கு. அதனால அது எல்லாமே எனக்கு பிடித்தது என்று சொல்லி இறைவன் சொன்னது. இப்படி அடுத்த இது வந்து இறைவன் எப்படி நாயனாருக்கு அருள் செய்தான் அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப வந்து 2வது கண்ணை பெயர்க்க முற்படுகின்ற பொழுது பெருமான் தடுத்து ஆட்கொண்டாச்சு இல்லைங்களா. 2வது கண்ணை பெயர்க்க பெருமானால தாங்க முடியல. தரித்திர தேவதேவர் அப்படின்னு அதுக்கு மேல காலத்தினால அந்த காட்சியை பார்க்க முடியல. 2 கண்ணு இல்லாத ஒரு அடியாரை பார்க்க முடியுமா சாமி? அவ்வளவு கருணை இல்லாதவரா பெருமான்? அப்படி இல்ல இல்ல, அது ஒரு கண்ண இருக்கிறதே முடியல. 2வது கண் அப்படிங்கிறது பார்க்கவே முடியல. பெருமான் ஓலமிட்ட இடங்கள் எல்லாம் இருக்கு. பெரியபுராணம் சிவபெருமான ஓலமிட்டோம், ஓலம்னு சொன்ன இடமெல்லாம் இருக்கு. இயல்பை நாயனோட மனசுல இருக்கு. தன்னுடைய மனைவியை அப்படி கூட அனுப்பின உடனே அனுப்பி அவர் என்னன்னா ஊர் எல்லா வரைக்கும் கொண்டு விட்டுட்டு திரும்பி பார்க்காத வந்தார். இத்தனை காலம் தன்னோடு இருந்த மனைவி, அது எப்படிப்பட்ட மனைவி அப்படிங்கறத சொல்றாருங்க. திருவினும் பெரியாள் அப்படிங்கிறது.
அதாவது திருமகளை விட அழகான ஒரு பெண், கற்புடைய மனைவி. இவரும் பெரிய ஒரு ஆன்மீக வருவது. அப்படி கொண்டு போய் ஊர் எல்லை வரைக்கும் விட்டுட்டு திரும்பி வர்றாரு. திரும்பி பார்க்கறாரு. அப்ப இறைவனே ஓலமிட்ட இடம் அந்த இடம். சாமியே அவரால் தாங்க முடியல. எற்பகை முனிவா ஓலம், இன்று நீ வருவாய் ஓலம், அயற்பிளாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை செய்த திறனை ஓலம் என்றான். மயக்கரு மறை ஒழித்து மாலையன் தேடன் என்றான் அப்படின்னு அந்த பாட்டு. அப்படின்னு இறைவனே ஓலமிட்டது அடியார்களுக்காக பெருமாள் 2 இடத்துல ஓலமிட்டார். இங்க மட்டுமல்ல, சுந்தரமூர்த்தி சாமிகளுக்காக திருவையாற்றிலே ஓலமிட்டார். 2 இடத்துல பெருமாள் ஓலமிட்டது. சுந்தரருக்காக ஓலமிட்டார். அப்படி காவிரிக்கு அந்த பக்கம் சுந்தர் இருக்கிறார், இந்த பக்கம் இருக்கிறார் சாமி, அந்த பக்கம் இருக்கிறாரு. தண்ணி நிறைய ஓடிட்டு இருக்கு, அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறாரு. அப்ப பரமும் பரிசு ஒன்று அறிய நான் என்று சொல்லக்கூடிய பரிகத்தை பாடுகின்ற பொழுது சாமி அந்த பக்கம் இருந்து அதே மாதிரி அவரும் கோலமிட்டதாக நமக்கு அந்த இடத்துல வருது. இதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் விரிவாக பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி இதோட நிறைவு செஞ்சு என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் முங்கிட மன்றுடார் அடியாரவர் வான்புகள் நின்றதென்றும் நிலவி உலகலாம். வான்புகள் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒன்று நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்கிய உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்க